ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா, HTML அப்படிங்கிறதுல SVG அதுல செஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 14 அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த SVG செஷன் 14ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒண்ணு வந்து பாலிகன். SVGல பாலிகன். இன்னொன்னு வந்து SVGல பாலிலைன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 2 என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ SVG பத்தி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி செஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 12, 11 இதுலலாம் பார்த்தீங்கன்னா, அதோட டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஸோ அத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அத செக் பண்ணிட்டு SVG 14க்கு வாங்க. நெறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ மத்த எஸ்விஜி பத்தியும் நெறைய டீட்டெயில்ஸ் அதுல சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் போலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுல எஸ்விஜிக்கு உண்டான ஒரு சில வேலைகள்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல ஓகே. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி இது ப்ரீவியஸ் செஷனு. ஸோ நம்ம இப்ப இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, எஸ்விஜி HTML எஸ்விஜி செஷன் அப்படிங்கிறதுல நம்ம வந்து 14 அப்படிங்கிறத பார்க்குறோம். சாரி 14 14ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம இதுக்கப்புறம் இதுல என்ன பண்றோம்னா, எஸ்விஜி mySVG டாட் HTML அப்படிங்கிற ஒரு பேரும் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இது எல்லாமே இந்த HTML, ஹெட் டாக், இந்த மெட்டா டாக் எல்லாமே இதுக்கு முன்னாடி செஷன்ல நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அத பார்த்துட்டு இங்க வாங்க 14க்கு. ஸோ நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஓகே, ஓகேவா? இப்போ வந்து எஸ்விஜில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பாலிகன். ஓகேங்களா? இப்போ நான் இத வந்து என்ன பண்றேன்னா, நம்மளுடைய அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா, MySVG நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். பேர் குடுத்து, இத டபுள் கிளிக் பண்ணி, நம்ம குரோம் ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்மளுக்கு டைட்டில் பார்த்தீங்கன்னா, HTML SVG செஷன் 14 அப்படின்னு நம்ம இங்க குடுத்த இந்த டைட்டில் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. ஓகேவா? ஓகே. இப்போ பாலிகன் அப்படின்னா என்னது அப்படின்னா, அது ஒண்ணும் இல்ல. ஓகேங்களா? ஒரு அது ஒரு எஃப்இஜில ஒரு எலமெண்ட் தான். ஓகேங்களா? அ இது பாலிகன் அப்படிங்கிறது என்னன்னா, மெனி லைன்ஸ் ஓகேங்களா? ஒரு மல்டிபிள் லைன்ஸோடைய எண்ட் ஓகேங்களா? எண்ட் வந்து பகுதிய வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஜாயின் பண்றோம். அதத்தான் வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பாலிகன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு லைன் கிரியேட் பண்றோம். இதுக்கு முன்னாடி லைன்லாம் கிரியேட் பண்ணிருப்போம். இதுக்கு முன்னாடி செஷன்ல ஓகேங்களா? சோ இந்த செஷன்ல வந்து அந்த லைன் கிரியேட் பண்ணத நம்ம வந்து என்ன பண்றோம்னா, ஜாயின் பண்ண போறோம். அந்த ஜாயின் பண்ணோம். அப்ப நம்மளுக்கு ஒரு குளோஸ்டு ஒரு ஷேப் ஒண்ணு கிடைக்கும். அந்த குளோஸ்டு ஷேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அது ட்ரையாங்கிளா இருக்கலாம். இல்லன்னா ஒரு 6 பக்கம், 5 பக்கம் இருக்கிற ஒரு பாக்ஸா கூட இருக்கலாம். ஒரு 4 பக்கம் இருக்கிற ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணலாம். சோ இல்ல இந்த பென்டகன் அப்டின்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்ப அது கிரியேட் பண்ணலாம். ஸ்டார் அப்டிங்கிற ஸ்டார் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாலிகன் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் அப்டிங்கிறாங்க. ஓகேங்களா? சோ இந்த பாலிகன் வந்து மெனி லைன்ஸ்ல நம்ம ஜாயின் பண்றதுனால ஜாயிண்ட்ட வந்து மீட் பண்ண வைக்கிறோம். அந்த மீட் பண்ண வைக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு குளோஸ்டு ஷேப் வந்து கிடைக்குது. குளோஸ் பண்ற ஒரு ஷேப் கிடைக்குது. ஓகேங்களா? அ அதத்தான் வந்து இங்க பாலிகன் அப்டிங்கிற ஒரு எஸ்விஜில பாலிகன் அப்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அ இதுல நம்ம பாலிகன் எப்படி கிரியேட் பண்றோம் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஃபர்ஸ்ட் எப்பவும் போல எஸ்விஜி அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் ஓகேங்களா? அத எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்மளுக்கு எஸ்விஜி எப்படி இருக்கணும்? விட்த் எவ்வளவு இருக்கணும்? ஹைட் எவ்வளவு இருக்கணும்னு நம்ம சொல்லணும். டிஹெச் விட்த் வந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு 400 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஹைட் அப்படிங்கிறது 400 அப்படின்னு வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல அ என்ன எலிமெண்ட் யூஸ் பண்றோம்னா பாலிகன் தானே யூஸ் பண்ண போறோம். பாலிகன் அப்படின்னு போட்டுட்டோம். ஓகேங்களா? இதுல நம்ம என்ன பண்றோம்னா இதுக்கு முன்னாடி H1 டைட்டில் H1ல எஸ்விஜி பாலிகன் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இத வந்து ஸ்டைல் இன்லைன்ல ஸ்டைல் குடுத்து, டெக்ஸ்ட் அலைன் சென்டர்ன்னு போட்டோம்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்க போய் ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க வந்து நம்மளுக்கு எஸ்விஜி பாலிகன்னு ஒரு டைட்டில் வந்து கிடைச்சிருச்சு. பாலிகன்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். ஓகேங்களா? ஓகே. இப்ப பாலிகன்ல எஸ்விஜி கிரியேட் பண்ணிக்கிட்டோம். அந்த எஸ்விஜிக்கு உள்ளார இன்சைட்ல பாலிகன் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுக்குள்ள நம்ம என்ன குடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே. இப்போ பாலிகன் இங்க இருக்கு. ஓகேவா? இது வந்து இன்லைன்ல நான் இப்ப வந்து இத இங்க இருக்குது. நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணி இங்க குளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சோ இதுல இன்லைன்ல நம்ம வந்து இப்போ எஸ்விஜிக்கு இந்த பாலிகனுக்கு உண்டான வேலைகள எழுதப் போறோம். ஓகேங்களா? இன்லைன்ல இங்க பாருங்க. இந்த ஆங்கில் பிராக்கெட் இங்க ஓப்பன் ஆயிருக்கு. இங்க குளோஸ் ஆயிருக்கு. இந்த பாலிகன் எலிமெண்ட் இங்க இருக்கு. இங்க குளோஸ் ஆயிருக்கு. அத நல்லா கவனிச்சுக்கோங்க. எங்க நம்ம கோட் எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இந்த மாரிலாம் எனக்கு டவுட் வந்திருக்கு. சோ ச நான் வெளியில எழுதுறப்போ பார்த்தீங்கன்னா, அவுட்புட் வராது. சோ அந்த மாரி சமயத்துல அ எங்க எழுதணும்? ஒரு பேப்பர்ல நம்ம இந்த கோட் எழுதி ஒருத்தவங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான எரர்லாம் வரும். ஓகேங்களா? சோ அதனால எங்க எழுதுறோம் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டைம், 2 டைம் பார்க்கறதுலயும், சொல்றதுலயும் தப்பு இல்ல. ஓகேவா? ஓகே. இப்ப இதுல அ என்ன அட்ரிபியூட் யூஸ் பண்றாங்க பாலிகன்ல அப்படின்னா, பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பாயிண்ட்ஸ். சோ இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எஸ் வருமா? வராதான்னு கூட டவுட் வரும். ஒரு இதுல ஷீட்ல எழுதுறப்போ ஓகேங்களா? சோ அது பாயிண்ட்ஸ் அப்படின்னு தான் இருக்கு. சோ அந்த அட்ரிபியூட் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னா, அது அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாரி அதுல பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதுதான் HTML ஓகேங்களா? இப்போ அடுத்ததுல இந்த பாயிண்ட் நம்ம ஒரு பாயிண்ட் குடுக்க போறோம் ஓகேங்களா? அப்புறம் ஃபில் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். சோ ப்ரீவியஸ் செஷன பாருங்க. எஸ்விஜி பத்தின வெக்டார் கிராபிக்ஸ் அத பத்தியும் நம்ம நெறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சோ 11, 12, 13 இந்த மாரி செஷன்ல எல்லாம் நம்ம அத பத்தி நெறைய சொல்லியிருக்கோம். சோ ஓகேங்களா? அடுத்தது வந்து ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட். அது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் செஷன்லயே இத பத்தி சொல்லியிருக்கோம். ஸ்ட்ரோக். அடுத்தது ஸ்ட்ரோக் அப்படிங்கிறதுல
விட்த் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம வேல்யூஸ் இப்போ உள்ள குடுத்தா போதும். நம்மளுக்கு வந்து அங்க ஒரு பாலிகன் க்ளோஸ்டு ஷேப் வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்போ அந்த ஷேப்ப எப்படி நம்ம உருவாக்குறதுக்கான பாயிண்ட் இங்க போடலாம். ஓகேங்களா? நான் போடுறேன் பாருங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி நான் வந்து அ எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்ட் ஆப்ல நான் வந்து வொர்க் பண்ணி பார்த்துருக்கேன். அந்த பாயிண்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அது என்னங்கிறத சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 90 குடுத்துருக்கேன். ஸோ அடுத்து ஒரு ஸ்பேஸ் விட்டு 10 குடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ ஃபில் கலர் வந்து என்னவா இருக்கணும் நம்மளுக்கு வந்து ப்ளூ அப்படின்னு இருக்கணும்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ ப்ளூ. அடுத்து ஸ்ட்ரோக் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக ரெட் ஒரு டிஃபரன்ஸ் நல்லா தெளிவா தெரியணுங்கிறதுக்காக. ஸ்ட்ரோக்கோட விட்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு 3 அப்படின்னு குடுத்துட்டேன். ஓகேங்களா? குடுத்துட்டு, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இத சேவ் பண்ணிட்டு, இப்போ இங்க போயிட்டு, நான் எங்க போறேன், அ ப்ரௌசர் போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து நான் ஜூம் பண்றேங்க. ஸோ பேஜ் வந்து ப்ரௌசர் பேஜ் வந்து நான் ஜூம் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஜூம் பண்ணோம்னா பாத்துக்கங்க, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஷேப் வந்து இந்த இடத்துல தெளிவா தெரியுது. ஓகேங்களா? ஒரு பாலிகன் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஃபில் வந்து ப்ளூ குடுத்துருக்கோம். ரெட் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு என்னது அதனுடைய பார்டருடைய விட்த் வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? இத நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு இப்போ வந்து என்ன பண்றோம் அப்டின்னா, பாயிண்ட்ஸ் இப்போ நம்ம வேற என்ன தெரிஞ்சுக்கிறது இந்த பாயிண்ட்ஸ் எதுல அப்டின்னா, இங்க பாருங்க நான் H2 டாக்ல போடுறேன். இங்க ஓகேங்களா? H3ல போடுறேன். ஓகேங்களா? இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பாயிண்ட்ஸ் அப்டின்னு தெரிஞ்சுக்கிறோம். பாயிண்ட்ஸ் அப்டிங்கிறது என்னது? ஒரு ஆட்ரிபியூட். பாயிண்ட்ஸ்ங்கிறது ஒரு ஆட்ரிபியூட். ஓகேவா? இந்த ஆட்ரிபியூட்க்கு நம்ம ஒரு வேல்யூ குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த வேல்யூஸ் பாயிண்ட்ஸ் வேல்யூல பாயிண்ட்ல வேல்யூஸ் அப்படிங்கிறதுல நாம ஒரு சில உள்ள வேல்யூஸ் குடுத்திருக்கிறோம் இங்க. ஓகேங்களா? இங்க 50, 10, 90 அப்புறம் அப்புறம் 10, 90 அப்படின்னு குடுத்திருக்கோம். அப்ப அந்த வேல்யூஸ்ங்கிறது என்னது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ் தான் சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ நாம அ இந்த எஸ்விஜிய பொறுத்தவரைக்கும் நான் வந்து என்ன பண்றேன்னா, பெயிண்ட் ஓப்பன் பண்றேங்க. பெயிண்ட்ல வந்து பார்த்தோம்னா, என்ன பண்ணலாம்னா, சோ அதுக்கான விஷயங்கள நான் இங்க காட்டுறேன். ஓகேங்களா? சோ இதுல எஸ்விஜில நம்மளுக்கு கோஆர்டினேட்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அது வொர்க் ஆகுது. ஓகேங்களா? எஸ்விஜிய பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த லைன்ல தான் கரெக்ட்டா என்னால ஷேப் கொண்டு வர முடியல. சோ இது ஸ்ட்ரெய்ட் லைன் தான். ஓகேங்களா? ஆ ஓகேவா? நான் வேணா இந்த இதுல போடுறேன். ஓகேங்களா? சோ இப்படி ஒரு லைன் இருக்கு நம்மளுக்கு. ஸ்ட்ரெய்ட் லைன் இருக்கு. அ அப்புறம் இன்னொன்னு வந்து சாரி. அ சோ இன்னொன்னு வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணி இப்படி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ எஸ்விஜிய பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு எங்க ஸ்டார்ட் ஆகுது? நம்ம ப்ரௌசர் பேஜ்ல இந்த கார்னர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து இங்க இருக்கிறதா ஞாபகம் வச்சுக்கோங்க இது. ஓகேவா? சோ இது வந்து நம்மளுக்கு எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அ டாப் லெஃப்ட் கார்னர்ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ 0, 0ங்கிற இந்த பொசிஷன். ஓகேவா? இந்த பொசிஷன் எங்க இருக்கணும்? அப்படிங்கிறது தான். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஷேப் வந்து எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னா, இப்படி ஆயிருக்கு. ஓகேங்களா? அ இப்படி கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல இப்படி வந்திருக்கு. இது வந்து இங்க அப்படி முடிஞ்சிருக்கு. ஓகேவா? இப்படி க்ளோஸ்டு ஒரு ஷேப் வந்து கிடைச்சிருக்கு. இது நம்மளுக்கு ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்குல்ல. சோ இந்த மாரி தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்புட் வந்திருக்கு. ஓகேவா? சோ இந்த இடத்துல இது வந்து நம்மளுக்கு என்னது எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? அ இது வந்து எக்ஸ். இது வந்து நம்மளுக்கு என்னது ஒய் ஆக்சிஸ். ஓகேங்களா? இது வந்து ஒய். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த பாயிண்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க போட்டிருக்கிற வேல்யூ தான். ஓகேங்களா? எக்ஸ் ஆக்சிஸ்ல 50 வந்து பிக்சல் தள்ளி வந்துடு. அப்போ வந்து இந்த இடத்துல என்ன வேல்யூ அப்டின்னா, ஒரு பிராக்கெட் ஒண்ணு போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பிராக்கெட் ஒண்ணு போடுறேன். ஓகேங்களா? சோ இந்த பாயிண்ட் என்னது அப்டின்னா, இங்க பாருங்க. சோ 2 காப்பி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஒரு சின்ன பிராக்கெட் ஒண்ணு போட்டுட்டு, அ அதே மாதிரி இன்னொன்னு எடுத்துக்கிறேன். சோ இந்த பிராக்கெட்டுக்குள்ள நான் வேல்யூ போடுறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுல இந்த இடத்துல நான் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்றேன். இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, என்னது அப்டின்னா, சின்னதா போட்டு விடுறேன். ஓகேங்களா? ம் ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 50, 10 அப்படின்னு நான் குடுத்துருக்கேன். ஸோ இதுதான் அந்த வேல்யூ. ஓகேவா? ஆ ஒரே நிமிஷம். எப்படி இருக்குதுன்னா, இங்க 50, 10 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஆ ஓகே. இப்போ அ இது எக்ஸோட வேல்யூ வந்து சாரி இந்த பிராக்கெட்டுக்குள்ள என்னால கரெக்ட்டா வைக்க முடியல. ஓகேவா? ஸோ அதுதான் இங்க ப்ராப்ளமா இருக்கு. ஒரு நிமிஷம். ஸோ இதோட ஃபாண்ட் சைஸ நம்ம வந்து சின்னது பண்ணோம்னா, அதுக்குள்ள வைக்கலாம்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளார நான் என்ன பண்றேன்னா, 50, 10 நான் என்ன பண்றேன்னா, இப்போ இதனோட ஷேப் ஒரு 18 குடுக்குறேன். ஓகேவா? ஸோ இது 50ங்கிறது என்னது அப்டின்னா, 50ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இதுல அ எக்ஸோட வேல்யூ. எக்ஸ்ல வந்து எக்ஸ் 50 பிக்சல் வந்து ரைட் கார்னர்ல ரைட் சைட்ல இருந்து தள்ளி வந்திருக்கு. லெஃப்ட்ல இருந்து ரைட்டா வழியா, இந்த வழியா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தள்ளி வந்திருக்கு. ஓகேங்களா? இது வந்து அப்போ சாரி ஒரே நிமிஷம். இது வந்து நம்மளுக்கு என்னது 50 பிக்சல். ஓகேங்களா? இந்த பாயிண்ட். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 50 பிக்சல் தள்ளி வந்திருக்கு. அப்புறம் 10 பிக்சல் அப்படிங்கிறது டாப்ல இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி இங்க வந்திருக்கும்ல. சோ இந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மேல இருந்து கீழ ஒய் ஆக்சிஸ்ல. மேல இருந்து கீழ ஒய் ஆக்சிஸ் வந்து என்ன வந்திருக்கு நம்மளுக்கு 10 ஓகேங்களா? சோ இதுதான் இந்த இடத்துல வந்து 10. சோ இப்படி வந்து ஒரு பாயிண்ட்ட நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஒரு ஜாயிண்ட்ட கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்ததா நம்ம என்ன பண்றோம் 2வது வேல்யூ என்ன குடுத்துருக்கோம் நம்ம?
90, 90 அப்படின்னு குடுத்திருக்கோம். 90, 90 குடுத்திருக்கோம். அப்போ நம்மளுக்கு எங்க போகுது அப்படின்னா, 90 அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது வந்து 50 பிக்ஸலா இருக்குது. அப்ப இது இது வந்து என்னது நம்மளுக்கு 90யா இருக்கும். ஓகேங்களா? சோ இங்கிருந்து எக்ஸ் ஆக்ஸிஸ் 90 ஓகேங்களா? எக்ஸ் ஆக்ஸிஸ் 90 இங்க வந்திருக்கும். ஓகேங்களா? அ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்னது சோ இங்க வந்து 90, 9 ஓகேவா? இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன பாயிண்ட் ஆ சாரி இந்த இடத்துல எக்ஸாக்ட்டா நம்மளுக்கு பாயிண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 90 ஓகேங்களா? சோ இதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஓகேவா? 50, 10 அப்படிங்கிறப்போ எக்ஸ் ஆக்ஸிஸ்ல 50, ஒய் ஆக்ஸிஸ்ல 10, 90, 90ங்கிறப்போ எக்ஸ் ஆக்ஸிஸ்ல 90, ஒய் ஆக்ஸிஸ்ல 90. 10 அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்ஸிஸ்ல 10, ஒய் ஆக்ஸிஸ்ல வந்து 90. அப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு குளோஸ்டு ஒரு ஷேப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஷேப் வந்து எது மாரி இருக்கு நம்மளுக்கு? இந்த பாயிண்ட்ஸ யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேட் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்குது. இந்த கிரியேட் ஆயிருக்கிறதோட எஸ்விஜிய பொறுத்தவரைக்கும், அதனுடைய கோஆர்டினேட்ஸ் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, லெஃப்ட் டாப் கார்னர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சோ அத பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இந்த ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் வந்து 50, 10 அப்படின்னு சொல்லி இது கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா? சோ இந்த எஸ்விஜில நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எத பேஸ் பண்ணி அது வொர்க் ஆகுதுன்னா, நம்ம குடுத்திருக்கிற இந்த விட்த் அண்ட் ஹைட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அதுக்குள்ளார, அதாவது 400 பிக்ஸல் விட்த்க்குள்ளார, 400 பிக்ஸல் ஹைட்க்குள்ளார இந்த வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு அப்ளை ஆயிருக்குது. ஓகேங்களா? அத நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்விஜி உடைய ஒரு பாலிகன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஷேப் கிரியேட் பண்றதுக்கான ஒரு வழிமுறை. ஓகேங்களா? ஓகே. ஓகே. பாயிண்ட்ஸ் பத்தி பார்த்தோம்னா, என்ன அப்டின்னா, அ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னது இங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்டின்னா, ஹிஸ்டரியிலேயே போடுறேன். ஹிஸ்டரியில பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது, அ இதுல வந்து நம்ம என்ன வேல்யூ குடுக்குறோம் அப்டின்னா, அ இந்த மாரி ஒரு காப்பி எடுத்துக்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ இதுல X1, அ Y1 ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து X2, Y2 அடுத்து வந்து X3, Y3 அப்டின்னு ஓகேங்களா? இந்த மாரி ஒரு கேப் ஸ்பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இது வொர்க் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ பாயிண்ட்ஸ் வந்து எப்படி குடுத்துருக்கோம் பாருங்களேன். X1, Y1 அப்படிங்கிறத 2 கமா குடுத்து செப்பரேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ், பிராக்கெட்லாம் கிடையாது. பிராக்கெட்க்கு வந்து நான் உங்களுக்கு தெளிவா தெரியணும்ன்றதுக்காக நான் அப்படி போட்டிருக்கேன். சோ இதுல 90, 90 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, X2, Y2 ஓட வேல்யூ. ஓகேங்களா? சோ அதத்தான் நம்ம 2 செப்பரேட் பண்றோம். X3, Y3யும் நம்ம செப்பரேட் பண்றதுக்கு கமா குடுக்குறோம். இது எல்லாமே டபுள் கோட்ஸ்குள்ளார வருது. வேல்யூஸ்குள்ளார வருது. ஓகேங்களா? சோ ஃபில் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதாவது பேக்கிரவுண்ட் கலர். ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது அதனுடைய பார்டரோட கலர். ஸ்ட்ரோக்கோட விட்த்ங்கிறது பார்டரோட விட்த் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? சோ இங்க போயிட்டு நம்ம இத ரெஃப்ரெஷ் பண்றோம். ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து இந்த மாரி ஒரு வழியில நம்ம வந்து பாயிண்ட்ஸ இங்க குடுக்குறோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஓகே. சோ இந்த பெயிண்ட் வந்து நான் எக்ஸாம்பிளுக்காக யூஸ் பண்ணேன். குளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ அ எஸ்விஜிய பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு எங்க ஸ்டார்ட் ஆகும்? டாப் லெஃப்ட் கார்னர் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? சோ அதுதான் நம்ம இங்க பண்ணியிருக்கிறோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? சோ இதுல அ நம்ம வந்து அ எப்படி வந்து ப்ரௌசர் இத கனெக்ட் பண்ணுங்கிறது இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஓகேங்களா? X1ங்கிறது நம்மளுக்கு Y1 அப்படிங்கிறது டாப்லயும், X2, Y2 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைட் பாட்டம்லயும், அடுத்து வந்து லெஃப்ட் பாட்டம்லயும் நம்மளுக்கு வந்து X3, Y3ங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேட்க்கு நம்ம இந்த வேல்யூஸ் குடுத்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. சோ இந்த வேல்யூஸ் வந்து நம்மளா குடுக்குற வேல்யூஸ். இது நம்ம எப்படி வந்துட்டு குடுக்கணும்? எப்படி குடுத்தா நம்மளுக்கு அந்த பாயிண்ட்ஸ் குடுத்தா நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு முன்னாடியே நம்ம வந்து அ என்ன பண்ணணும்? வொர்க் பண்ணி பார்த்துடணும். ஓகேங்களா? சோ பார்த்தோம்னா தான் நமக்கு அந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? சோ இந்த வேல்யூ பாயிண்ட்ஸ் வந்து ஒருவேள நான் இத வந்து ஒரு 80 அப்ப நான் குடுத்துருக்கிறேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிட்டு, ப்ரௌசர் போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்றோம். சோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷேப் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? நான் அத ஜூம் பண்ணி காட்டுறேன். சோ வந்து ஆல்ரெடி இருக்கிற ஷேப் வந்து இந்த இடத்துல டைரக்ஷன் வந்து எக்ஸ் ஆக்ஸிஸ்ல ஒய் ஆக்ஸிஸோட வேல்யூ நம்மளுக்கு மேல போயிட்டே இருக்கறனால இந்த மாரி சேஞ்ச் ஆயிருக்கு. சோ நம்ம திருப்பி என்ன பண்றோம்னா, அந்த 80ங்கிறத நான் வந்து ஒரு 50யா சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணிட்டு கன்ட்ரோல் எஸ் குடுத்து அதாவது ஒய் ஆக்ஸிஸ் ஓகேங்களா? லாஸ்ட் Y3 நான் சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்றேன். சோ நம்மளுக்கு இந்த மாரி ஒரு ஆங்கிள் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? வேற எதுவுமே இல்ல. சோ இந்த இந்த மாரியான ஒரு ஷேப் ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? குளோஸ்டு ஷேப். முக்கியமா நம்ம இதுல தெரிஞ்சுக்கிறது பாலிகன பொறுத்தவரைக்கும் என்னது அப்படின்னா, இதையும் ஹிஸ்டரியில போடுறேன். இது வந்து ஒரு குளோஸ்டு ஷேப். அதுதான் நம்மளுக்கு வந்து தட் இஸ் பாலிகன் ஓகேங்களா? குளோஸ்டு ஷேப் வர்றது தான் வந்து ஒரு பாலிகன். அதாவது எப்படி சிம்பிளா சொல்லணும்னா கனெக்ட் பாயிண்ட்ஸ். பாயிண்ட்ஸ் எல்லாமே கனெக்ட்ல இருக்கணும். ஓகேங்களா? சோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பாலிகன். குளோஸ்டு ஷேப் தட் இஸ் பாலிகன். அப்புறம் கனெக்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ 2 விதமா இது நம்ம சொல்றோம். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. சோ இதுல கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. எக்ஸ் ஆக்ஸிஸ், ஒய் ஆக்ஸிஸ் அது எங்க ஸ்டார்ட் ஆகும்? எங்க வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ நம்ம இதுலயே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, சேம் இதே ப்ராசஸ்ல நம்மளுக்கு ஒரு இப்ப நம்ம என்ன பண்ணோம், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைச்சிருக்கு. நான் திருப்பியும் என்னன்னா, இத 90யாவே மாத்திடுறேன். ஆ நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்குது. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு ஸ்கொயர் ஷேப் மாத்தலாம். ஓகேங்களா? எஸ்விஜி பாலிகன்ல நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ஸ்கொயர் ஷேப் பத்தி பார்க்கலாம். சரி. ஓகே. இப்ப நான் ஜூம் அவுட் பண்றேன். ஜூம் அவுட் பண்ணி எஸ்விஜி பாலிகன் ரெஃப்ரெஷ் பண்றேன். எஸ்விஜி பாலிகன்ல நம்ம ஸ்கொயர் ஷேப் பார்க்கலாம்.
ஓகேங்களா? ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம என்ன பண்றோம்னா, அந்த பாயிண்ட்ஸ சேஞ்ச் பண்ணா மட்டும் போதும். வேற எதுவுமே தேவையில்ல. ஓகேங்களா? சோ அப்போ நம்ம நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்க கிரியேட் ஆகணும் அப்படின்னா, எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்ஸிஸ்ல எக்ஸ்1, ஒய்1ல நான் 50, 15 குடுத்துருக்கேன். ஓகேங்களா? நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்தது நம்மளுக்கு ஹாரிசான்டல்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க போயிட்டு இருக்குன்னா, ஒரு 160 குடுத்துக்கிறேன் நான். 160, அ அதே மாரி ஒய் ஆக்சிஸ்ல 50 குடுத்துருக்கேன். ஓகேங்களா? அத சேவ் பண்ணிட்டு பிரவுசர் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஹாரிசான்டல் லைன் ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? லைன் வந்து நம்ம லைன்ங்கிற ஒரு எலமென்ட் யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் செஷன்ல பார்த்தோம். அப்ப நம்ம அத ஈஸியா கொண்டு வந்துக்க முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா, ஹாரிசான்டல் லைன் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். எத வச்சு? பாலிகன் வச்சு. ஓகேங்களா? சோ இப்போ இப்பயும் நம்மளுக்கு அதுக்கு கீழ அப்படியே வந்து வெர்டிகலா ஒரு லைன் கிடைக்கணும் நம்மளுக்கு. ஓகேங்களா? வெர்டிகலா ஒரு லைன் கிடைக்கணும்னா, எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கணும்? 160. அதே 160 தான் தள்ளி இருக்கணும். ஒய் ஆக்சிஸ்ல எங்க தள்ளி இருக்கணும்? அதே 160 கீழ வந்து ஆ ஒய் ஆக்சிஸ்ல 160 டிஸ்டன்ஸ் வந்து தள்ளி இருக்கணும் அப்படிங்கிற மாரி நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஆ ஒய் ஆக்சிஸ்ல குடுத்துருக்கோம். எக்ஸ் ஆக்சிஸ்ல மேல இருந்து 50 அந்த 400ல நம்மளுக்கு அது வொர்க் ஆயிருக்கு. 500 பிக்ஸல் எக்ஸ் ஆக்சிஸ், 500 பிக்ஸல் ஒய் ஆக்சிஸ். 550 சாரி 50, 50. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட் வந்து 400. அந்த ஹைட்ல 160 கீழ வந்திருக்கணும். சாரி 160 எக்ஸ்எஸ்எல் வந்திருக்கணும். அதே மாரி 160 வெர்டிகலா நம்மளுக்கு கீழ வந்திருக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்க ப்ரௌசர்ல போயிட்டு சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த மாரி ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேட் கிரியேட் ஆயிருக்கு. சோ இந்த ட்ரையாங்கிள்ல 4தா ஒரு வேல்யூ குடுக்குறோம். இது வந்து X1, Y1 இது வந்து X2, Y2 அடுத்தது X3, Y3 இப்போ நம்ம குடுக்குறது வந்து பாத்தீங்கன்னா, என்ன வேல்யூ? அ X4, Y4 அப்படிங்கிறது குடுக்குறோம். ஓகேங்களா? இது குடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த அடுத்த வேல்யூ கிடைக்கும். லெஃப்ட் பாட்டம் கார்னர் வந்து கிடைக்கும். அப்ப நம்ம வந்து எக்ஸ் ஆக்ஸிஸ்ல எவ்வளவு குடுக்கணும்? ஸ்டார்ட்டிங்ல குடுத்த மாரி 50 மட்டும் நம்மளுக்கு கிடைச்சா போதும். ஒய் ஆக்ஸிஸ்ல மேல இருந்து எவ்வளவு வரணுமோ, அதே 160 வந்து அப்படியே கீப் பண்ணா போதும். ஓகேங்களா? சோ நான் சேவ் பண்ணிட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? நான் வந்துட்டு இது என்ன போட்டிருக்கேன்னா, ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து நமக்கு கிடைக்கணும். அதுதான் நம்ம இங்க பண்ணியிருக்கோம். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? சோ ரெக்டாங்குலர் கிடைக்கணும் அப்படின்னா, நம்ம ஒண்ணும் இல்ல. இதனுடைய எக்ஸ் உடைய பார்ட்ட மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்? இன்னமும் அதிகப்படுத்தலாம். 200 வச்சு பாருங்க. அந்த ஷேப் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இப்படி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஆ நம்ம வந்து அதனுடைய பாயிண்ட்ஸ கனெக்ட் பண்றது மூலியமா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பையோ, ஒரு ஸ்கொயர் ஷேப்பையோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ஈஸியா வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சோ இதுல அ வேற இந்த பாலிகன்ல நாம என்ன பண்ணலாம்னா, அந்த பாயிண்ட்ஸ் இருக்குங்கல்ல, இந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளவுங்கிறத நம்ம வந்துட்டு ஒரு ஸ்மால் சர்க்கிள யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளா சொல்ல முடியும். ஓகேங்களா? சிம்பிளா எப்படி சொல்லலாம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பிரீவியஸ் டாக் வந்து பிரீவியஸ் டாக் எலிமெண்ட்ல வந்து நீங்க பாருங்க. செஷன் 11, 12, 13 அப்பதான் வந்துட்டு இந்த டாக் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? சர்க்கிள் அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? சர்க்கிள யூஸ் பண்ணி நம்ம அந்த பாயிண்ட்ட கரெக்ட்டா சொல்லிக்க முடியும். ஓகேங்களா? எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னா, ம் அ நான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். ஒண்ணே ஒண்ணு போடுறேன். மீதி வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சோ இத வந்து நம்ம வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா, வெறும் 16 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? 60 வச்சுக்கிட்டேன். Y வந்து நம்ம என்ன பண்றோம்னா, அ ஒரு அ ஒரு 20, 20 வச்சுக்கலாம். ரவுண்டா வச்சுக்கலாம். 25 இந்த மாரிலாம் வச்சுட்டு தேவைங்கிறப்ப அந்த மாரி வச்சுக்கலாம். ஸோ ரேடியஸ் வந்து நம்ம ஒரு 5 வச்சுக்கலாம். ஓகேவா? 5 வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபில் வந்து நம்ம வந்து கிரீன் அப்படின்னு வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கிரீன் கலர்ல ஏதோ ஒரு கலர் வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் அத சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர் போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஓகேங்களா? நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இன்னொரு பாயிண்ட் ஒண்ணு கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இன்னொரு பாயிண்ட் கிரியேட் பண்ணி நம்ம வந்து கொண்டு வந்துக்க முடியும். ஓகேங்களா? சோ இன்னொரு பாயிண்ட் எப்படிங்கிறது இப்ப இதனுடைய அலைன்மென்ட் வந்து எந்த இடத்துல இருக்கணும். ஓகேங்களா? சோ இதனோட அலைன்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அ இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? சிஎக்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸ்ல. ஓகேவா? நான் வந்து ஒரு 50 அப்படின்னு மாத்துறேன். ஓகேங்களா? 15 மாத்திட்டு, இப்போ நான் என்ன பண்றேன்னா, 15 13 மாத்திட்டேன். 13 மாத்திட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா இந்த இடத்துல மூவ் ஆகுது. ஓகேவா? சோ அதுக்கு கரெக்ட்டான அந்த பாயிண்ட் கொண்டு வரதுக்கு 50க்கு வச்சுக்கிட்டேன். ஒய்ய மட்டும் நம்ம என்ன பண்றோம்னா, 160 தான் வச்சோம். ஸோ 160 வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இல்லன்னா இது 50யா மாத்தி பார்க்கலாம். ஒரே நிமிஷம். ஸோ நம்ம இப்படி சேஞ்ச் பண்றதுனால நமக்கு இந்த பாயிண்ட் கிடைச்சுது. இந்த இடத்துல வந்து வந்துச்சுங்களா அது? ஓகேவா? புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? இந்த பாயிண்ட்ட வச்சு நம்ம இந்த பாயிண்ட் இந்த இடத்துல கனெக்ட் ஆயிருக்குது அப்படிங்கிறத நம்ம எத வச்சு சொல்லிக்க முடியும்? இந்த சர்க்கிள் அப்படிங்கிற டாக் வச்சு சொல்லிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுல இன்னொரு அப்படியே நான் 2, 3 காப்பி எடுக்கிறேன். எடுத்துட்டு இங்க செகண்ட் வேல்யூ என்ன போட்டிருக்கேன்? 160 தானே. ஸோ 160 அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 50 CY வந்து 50 குடுத்துருக்கிறேன். அடுத்தது இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 116 குடுத்துருக்கிறேன். குடுத்துட்டு இந்த வேல்யூவ நம்ம வந்து அதே மாரி CY 116 மாத்துறேன். CX வந்து 50யாவே இருக்கட்டு. CY வந்து நான் 160யா மாத்துறேன். ஓகேங்களா? மாத்திட்டு சேவ் பண்ணிட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி தெரியுது இந்த பாக்ஸு? இந்த பாயிண்ட் அதாவது இந்த கிரீன் பாயிண்ட்ல இருந்து தான் நம்மளுக்கு இப்படி கனெக்ட் ஆகி வந்திருக்குது அப்படிங்கிற மாரி ஒரு அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சோ ஒண்ணும் இல்ல. இதுக்கு வந்து நம்ம எப்பவும் போல அனிமேஷன் மட்டும் கிரியேட் பண்ணா போதும். இந்த பாக்ஸ வந்து ரொட்டேட் பண்றதோ, இல்ல அ
ஸ்கேல் பண்றதோ, இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கியூ பண்ணலாம். இல்லன்னா அ எ டிகிரி யூஸ் பண்ணி நம்ம அ ரொட்டேட் பண்ணிக்க முடியும். அ இல்லன்னா லெஃப்ட், ரைட் வந்து மூவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஜம்ப் ஆக வைக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அனிமேஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு குளோஸ்டு ஷேப் வந்து கிடைச்சிருக்கு. அதோட அந்த பாயிண்ட்ல தான் நம்மளுக்கு கனெக்ட் ஆயிருக்கு. அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் கிடைக்குது. வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன என்ன நெறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம் இந்த எஸ்விஜில. இந்த எஸ்விஜில பார்த்துட்டு வர ஒவ்வொரு விஷயத்தையும் வேற ஒரு இப்போ பாலிகன் யூஸ் பண்றோமா, அதில நம்ம சர்க்கிள் அப்படிங்கிறத ஒரு லிங்க் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதே வந்து நம்ம ஸ்கொயர் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாட் லைனுக்கு பதிலா சாரி இந்த ரேடியஸ் பாக்ஸ் 5 ரேடியஸ் பாக்ஸ் இருக்கிற கிரீன் ரவுண்டுக்கு பதிலா ஸ்கொயர் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். சின்னதா ஒரு ஸ்கொயர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வேற ஒரு எஸ்விஜி எலமென்ட்ட இன்னொரு எஸ்விஜி எலமென்ட்டோட கம்பேர் பண்ணி படிச்சா தான், அது எப்படி கேட்டாலும் நம்மள வந்து அதுக்கான ஆன்ஸர வந்து குடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்மளா ஒரு மேனுவல் ஓகேங்களா? மேனுவல் அ பாயிண்ட்ஸ் கிரீன் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா? கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம்? 5 ரேடியஸ் 5 பிக்சல் ரேடியஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 5 ரேடியஸ்ல நம்ம ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். வேற எதுவும் இல்ல. மேனுவலா கிரீன் பாயிண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 5 ரேடியஸ்ல இருக்கு. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு எப்படி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அத வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு பாக்ஸ்ல ஒரு பாயிண்ட் வச்சு நம்மளே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒண்ண வந்து இன்னொன்னோட கம்பேர் பண்ணி படிங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தெளிவான ஒரு இது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அது கம்பேர் பண்ணி படிக்கலாம். அதுவும் இல்லாம இந்த இடத்துல சர்க்கிள்ல நம்ம சர்க்கிள்குள்ளார வேற என்ன யூஸ் பண்ணலாம் அப்டின்னா, ஆ நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டெக்ஸ்ட் எலிமெண்ட் இருக்குது. டெக்ஸ்ட் அப்டின்னு ஒரு எலிமெண்ட் இருக்குது. இந்த எலிமெண்ட்ல இன்லைன்ல நம்ம என்ன பண்றோம்னா, டெக்ஸ்ட்ல டெக்ஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் எக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு 50 ஓகேங்களா? எக்ஸ், ஒய் தான் குடுப்போமா? ஒய் அப்படிங்கிறது இதுல வந்து இதுவும் 50 தான். ஓகேவா? ஆ இதுல வந்து ஃபாண்ட் சைஸ் நம்ம குடுக்கலாம். ஃபாண்ட் சைஸ் குடுக்குறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு 12 குடுத்துருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னது? ஃபர்ஸ்ட் இதனுடைய பாயிண்ட் என்னது அப்படின்னு நான் சொல்றேன். 50, 50 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2ம் 1 ஓகேவா? நம்ம அவுட்புட் பார்த்தா நம்மளுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? எதுக்காக நம்ம இத போட்டுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஜாயிண்ட்டோட வேல்யூ வந்து 50, 50 அப்படின்னு போட்டுருக்கோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்து புரியறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஈஸியா புரியும். ஒய் ஆக்ஸிஸ மட்டும் நம்ம என்ன பண்றோம்னா, 20யா மாத்துறோம். ஓகேங்களா? 20யா மாத்திட்டோம்னா கொஞ்சம் மேல போயிடும். மேல போனதுக்கப்புறம் இங்க வந்து சரி ரொம்பவுமே மேல போயிருச்சா? ஓகே. நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு 45 குடுக்கலாம். ஓகேங்களா? 45 கம்மி பண்ணலாம். 5 மட்டும் கம்மி பண்ணலாம். அப்போ சோ இந்த இடத்துல இந்த ஜாயிண்ட் உடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் நம்மளுக்கு தெளிவா தெரியணும் அப்டின்னா, நம்ம ஒரு 40 குடுத்துட்டு, ஃபாண்ட் சைஸ் வந்து 10ன்னு குடுக்கலாம். எக்ஸ் ஆக்ஸிஸ வந்து நம்ம என்னன்னு மாத்துறோம், ஒரு 40யா மாத்துறோம். ஓகேங்களா? சோ மாத்திட்டு இத போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, இந்த இடத்துல இந்த பாயிண்ட் உடைய நம்மளுக்கு வந்து கோஆர்டினேட் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ் கோஆர்டினேட் வந்து பார்த்தீங்கன்னா 50, ஒய் கோஆர்டினேட் வந்து 50 அப்படின்னு வச்சிருக்கோம். அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? சோ அதே தான் இந்த டெக்ஸ்ட்ட நான் இன்னொரு வாட்டி காப்பி பண்ணி, நான் என்ன பண்றேன்னா, அடுத்ததுக்கு இங்க போடுறேன். ஓகேங்களா? சோ இதுல நம்ம என்ன மாத்துறோம்னா, எக்ஸ் உடைய பாயிண்ட் வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னது 160யா இருக்கும். ஓகேங்களா? ஒய் உடைய பாயிண்ட் வேல்யூ நம்மளுக்கு என்னது 40ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுல வந்து நம்மளுக்கு என்னது ஃபாண்ட் சைஸ் 10ஆ இருக்கு. எந்த சேஞ்சஸ் கிடையாது. இப்ப இதுல இதனுடைய பாயிண்ட் என்ன சொல்ல வரோம்னா 160. அப்புறம் ஒய் ஆக்ஸிஸோட பாயிண்ட் 50. நம்ம இத சேவ் பண்ணிட்டு பிரவுசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். அப்ப இந்த பாயிண்டோடைய கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 160, ஒய் கோஆர்டினேட் வந்து பார்த்தீங்கன்னா 50 அப்படின்னு நம்ம ஈஸியா ஒருத்தவங்களுக்கு ஒரு கிராஃப் வரையறதுக்கோ, ஒரு சார்ட் வரையறதுக்கோ, இந்த எஸ்விஜி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா? அப்புறம் அதுவும் இல்லாம இந்த சார்ட் கிராஃப் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு இந்த எஸ்விஜி யூஸ் பண்ணலாம். சோ இந்த கிராஃப்லயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பண்ணிக்க முடியும். சோ அடுத்தது இந்த பாயிண்ட் இந்த 2 பாயிண்ட்க்கு உண்டானத நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்ட யூஸ் பண்ணி, நீங்க அந்த இதுக்கான வேல்யூவ இங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? கீழ ஒவ்வொன்னுக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி நம்ம ஒரு கிராஃப் கிரியேட் பண்ணணும். அதுவும் இல்லாம இது எஸ்விஜில வச்சு நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? ஆ சோ இதே ஹெச்டிடிபி டேட்டால போடுறேன். இது வந்து யூ கேன் கிரியேட் அ யூசிங் சாரி யூசிங் எஸ்விஜி கிராஃப் ஓகேங்களா? கிராஃப் யூஸ் பண்ணலாம். ஒரு சார்ட் அப்படிங்கிறத சார்ட்ஸ் வந்து நம்ம இத யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்விஜி யூஸ் ஆகுது. ஓகேங்களா? சோ இந்த எஸ்விஜி யூஸ் ஆகுறது நம்ம மேனுவலா ஒரு இமேஜ் வச்சே பண்ணிட்டு போயிடலாமே. வேற ஏதாவது சீசஸ் வச்சு பண்ணலாமே அப்படிங்கிறது இருக்கலாம். சோ இந்த வெக்டார் எஸ்விஜி ஸ்கேலபிள் வெக்டார் கிராபிக்ஸ் எஸ்விஜி வெக்டார் கிராபிக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்றப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டிவைஸ்க்கு டிவைஸ் மாறுறப்போ நீங்க எவ்வளவு ஜூம் போனாலும், அது பிக்சல் இல்லாம நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஷ அ குவாலிட்டி வந்து நம்மளுக்கு கம்மி ஆகாது. ஓகேங்களா? பெரிய டிவைஸ்ல பார்க்குறப்போ வைட் ஸ்கிரீன்ல அதாவது ஒரு ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணி நம்ம டிஸ்ப்ளே பண்றாங்க. நம்மளுடைய அவுட்புட் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமும் பிக்சல் வந்து குவாலிட்டி கம்மியாகாது. ஓகேங்களா? அப்ப சின்ன சின்ன டிராபா தெரியாது. கிளாரிட்டியா இருக்கு. வெக்டார் கிராபிக்ஸ். அதத்தான் நான் செஷன் 11, 12, 13ல நான் தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். அதுல பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகேவா? ஓகே. சோ இந்த எஸ்விசில வேற என்ன பார்க்கலாம் அப்டின்னா, ஆ இதுல வந்து பாலிகன் அப்படிங்கிற சர்க்கிள் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி பார்த்தோம். இதுல நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, அனிமேஷன் பார்த்தோம். ஓகேங்களா? இதுல வந்து பெருசா எந்த ஒரு அனிமேட்டும் நம்ம இது பண்ண போறது கிடையாது. ஓகேங்களா? பாயிண்ட்ஸ வந்து நம்ம அனிமேட் பண்ணி பார்க்கலாம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? சோ சிம்பிளா ஒரு
அ ஒரு ஆங்கிள் சேஞ்ச் பண்ணலாம். ஒரு ஸ்க்யூ அப்படிங்கிறத கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அனிமேஷன் யூஸ் பண்ணி இத ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஓகே. இதுல அ எஸ்விஜில எப்படி சிம்பிளா ஒரு அனிமேஷன் மட்டும் நம்ம இப்போ அ ஒரே ஒரு அவுட்புட்டுக்காக இப்ப தெரியணுங்கிறதுக்காக ஒண்ணே ஒண்ணு மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல அ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எஸ்விஜி பாலிகான் ஸ்கொயர் ஷேப்பு அதுல வித் அனிமேஷன். ஓகேங்களா? ஓகே. இதுல என்ன பண்ணலாம்னா, இப்ப இந்த எஸ்விஜி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா, ப்ரீவியஸா ஒர்க் பண்ணத நம்ம எடுத்து விட்டுறலாம். ஓகேங்களா? இது எஸ்விஜி இருக்கட்டும். ஸோ இது உள்ளார ஒர்க் பண்ண அந்த பாலிகன் மட்டும் இந்த சர்க்கிள் இதெல்லாம் எடுத்து விட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ நம்மகிட்ட வந்து இது மட்டும் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதுல எஸ்விஜி நம்ம விட்த் எவ்வளோ வச்சிருக்கோம்? ஹைட் எவ்வளோ வச்சிருக்கோம்? ஓகேங்களா? 400, 400 வச்சிருக்கோம். ஸோ இதுல பாலிகன் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். ஓகேங்களா? பாலிகன் யூஸ் பண்ணிட்டு, இதுல எப்பவும் போல பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற அட்ரிபியூட்ல 50, 10 நான் சாரி ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டேன். 90, அதே 90 ஒரு ஸ்பேஸ் விட்டு 10, 90 அப்படி குடுத்துருக்கிறோம். ஓகேங்களா? குடுத்துட்டு ஃபில் வந்து நம்ம என்ன குடுக்குறோம் அப்படின்னா, ஒரு ப்ளூ அப்படின்னு குடுத்துட்டேன். ஏதோ ஒரு கலர் குடுத்துட்டேன். அடுத்தது ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக் வந்து நம்ம ஒரு ரெட் தெளிவா தெரியணுங்கிறதுக்காக ரெட் கலர் பிரைட்டா தெரியும். அடுத்தது ஸ்ட்ரோக் உடைய விட்த் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஆர்ஓ நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணது ஆர்ஓ ஓகேங்களா? வேகமா டைப் பண்றதுனால இது நடந்திருக்கு. ஸோ 4 அப்படின்னு குடுத்துருக்கிறேன். ஸோ இது நமக்கு அங்க கிடைச்சிருச்சான்னு பார்த்துரலாம். ப்ரௌசர்ல போயிட்டு நான் அத வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். நமக்கு ஒரு ஷேப் ஒண்ணு கிடைச்சிருக்கு இங்க. இப்போ இந்த ஷேப்ப நம்ம ரொட்டேட் மட்டும் பண்ணா போதும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இன்லைனுக்கு அப்புறம் நாம என்ன பண்றோம்னா, ஆ ஒரு வேலை பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்டின்னா, அனிமேட் டிரான்ஸ்ஃபார்ம். அனிமேட் டிரான்ஸ்ஃபார்ம். இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ வரும்? ஓகேங்களா? ஸோ இத வந்து நான் இதுக்கு முன்னாடி செஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அனிமேட் டிரான்ஸ்ஃபார்ம்க்கும், அனிமேட்டுக்கும் டிஃபரன்ஸ் தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ அந்த செஷன்லாம் பாருங்க. ஓகேங்களா? ஆட்ரிபியூட் நேம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஆட்ரிபியூட் நேம்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, டிரான்ஸ்ஃபார்ம் தான் பண்ண போறோம். ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அடுத்தது நம்மளுக்கு ஒரு டைப்ப சொல்லணும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃப்ரம் எங்க ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து டூ எங்க முடியணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேங்களா? டியூரேஷன் இந்த வேலை வந்து எவ்வளவு நேரம் நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்தது ரிப்பீட் கவுண்ட் அப்படிங்கிறத நான் சொல்லணும். இது வந்து எவ்வளோ டைம் வந்து நம்மளுக்கு ரிப்பீட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்ப நான் டைப் வந்து என்ன சொல்றேன்னா, ரொட்டேட் அப்படின்னு சொல்றேன். ஒரு ரொட்டேட் அப்படின்னு சொல்றேன். ஃப்ரம் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகணும்? 0 டிகிரி ஓகேங்களா? ஃப்ரம் டூயும் நான் அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃப்ரம் டூக்கு பதிலா வேல்யூஸும் போடலாம்னு சொல்லியிருக்கேன். அந்த வேல்யூஸ நீங்க அதுல செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஃப்ரம் டூக்கு பதிலா ஒரே லைன்ல நம்ம பாயிண்ட்ஸ் குடுத்து முடிச்சிடணும். 2 வந்து எங்க முடியணும்? 360 டிகிரி. 360ங்கிறது அந்த டிகிரி. நம்ம அந்த ஆங்கிள்ல நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அந்த 50, 50 ஸ்பேஸ் குடுக்குறோம். 50 குடுக்குறது என்னது அப்படின்னா, அதனுடைய சென்டர் பாயிண்ட் தான் நம்ம அப்படி சொல்றோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? சோ இத பத்தியும் நான் தெளிவான விளக்கம் வந்து ப்ரீவியஸ் செஷன்ல குடுத்திருக்கேன். டியூரேஷன் வந்து நம்மளுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் ஆகும்னா 3 செகண்ட்ஸ் வந்து குடுத்திருக்கேன். ரிப்பீட் கவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ இத வந்து ரிஃப்ரெஷ் பண்ணா பார்த்தோம்னா, இங்க வந்து பார்த்தோம்னா, நமக்கு அவுட்புட் வந்திருக்கான்னா, சோ இதுல ஏதோ மிஸ் பண்ணியிருக்கோம். அனிமேட் டிரான்ஸ்ஃபார்ம் அட்ரிபியூட் நேம் ஏதோ போன வாட்டி மாரி இந்த தடவ ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்றேன். டிஆர்ஏ என்எஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறத என் ஸ்பெல்லிங் வந்து நான் அந்த இடத்துல விட்டுருக்கேன். ஸோ அதுதான் பிரச்சனையா தான் நம்மளுக்கு இது வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ இந்த இடத்துல இந்த வேகமா டைப் பண்றப்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் டெக்ஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கணும். இல்லன்னா நமக்கு அந்த எரர் வந்தே தீரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு 2 டைம்ஸ் வந்து ரொட்டேட் ஆயிட்டு அதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இது கன்டினியூஸா ஆகணும்னா வழக்கம் போல நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு முன்னாடி செஷன்ல இன்டிஃபைனைட் அப்படின்னு ஒரு வேல்யூவ என்டர் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இது கன்டினியூஸா நம்மளுக்கு இந்த வேலை வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல ஆ ஒரு ட்ரையாங்கில நம்ம ரொட்டேட் பண்ண வைக்கிற ஒரு வேலை நடந்திருக்கு. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ அது இப்ப நம்ம இது மட்டும் இல்லாம ப்ரீவியஸா பண்ணோம்ல. அந்த விஷயம். ஸோ அந்த ஒரு பாக்ஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, அந்த பாக்ஸையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா இதுல பார்த்துக்கோங்க. ஆட்ரிபியூட் நேம் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணியிருந்தா, அனிமேட் அப்படின்னு கூட ஒரு எலிமெண்ட் இருக்கு. அந்த எலிமெண்ட்க்கு நம்ம ஆட்ரிபியூட்ட சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அத ஒரு டைம் நீங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய அனிமேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த செஷன் எஸ்விஜி செஷன் எண்டுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு அ அ இந்த லோடிங் ப்ரீ லோடர்லாம் இருக்குல்ல. அந்த ப்ரீ லோடர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது ஒரு ப்ராகிரஸ் லோடர் இந்த மாரி பாயிண்ட்ஸ் வந்து பாயிண்ட் 3 டாட்ஸ் இருக்கும். அந்த டாட்ஸ் வந்து அப் டவுன்ல லோட் ஆயிட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாரியான விஷயங்கள வந்து நம்ம அ லாஸ்ட் இந்த செஷன்லாம் முடிச்சுட்டு எஸ்விஜி லாஸ்ட் செஷன்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வேற என்ன இருக்குது அப்படின்னா, அ ஃபில் ரூல் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. ஃபில் ரூல் நம்ம இதுல. ஃபில் ரூல் வந்து என்னது அப்படின்னா, ஆ நம்ம வந்து என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபில் ரூல்ல 2 வேல்யூ இருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து நான் 0 அப்புறம் இன்னொன்னு வந்து ஈவன் ஆட்ன்னு சொல்றாங்க. ஈவன் ஆட் அப்படின்னு மாறிருக்கு. ஓகேங்களா? நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இத யூஸ் பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதுவும் நடக்கல. எந்த சேஞ்சஸும் வரல. ஓகேங்களா? இது என்னது? ஓகே ஒரு நிமிஷம். அ என்ன நடக்குதுன்னா, இது ஆக்சுவலா நான் 0 குடுக்கலாம். ஓகேங்களா? 0 குடுத்துட்டு இந்த 2 வேல்யூயும் செக் பண்ணலாம். என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ எதுவும் சேஞ்சஸ் ஆகல. இப்ப என்னன்னா அந்த ஃபில் ரூல் அப்படிங்கிற ஒரு அ
ஒரு சாரி ஒரு அட்ரிபியூட் இருக்கு. இந்த அட்ரிபியூட் என்ன பண்ணுது அப்டின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம அந்த ஃபில் கலர் வந்து ப்ளூன்னு குடுத்துருக்கோம். அது வந்து நம்மளுக்கு வரக்கூடாது அப்டின்னா, நம்ம வந்து இந்த ஃபில் ரூல் அப்டிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபில் ரூல்ல வந்து யூஸ் பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இதுல ஒரு இது கிடைக்காது. அதாவது கலர் வந்து அ அப்ளை ஆகாது அந்த இடத்துல. ஓகேங்களா? நம்மளுக்கு ஒரு ஹோல் மாரி கிடைக்கும். ஓகேங்களா? ஃபில் ரூல்ல. என்ன பண்ணலாம்னா, ஈவன் ஆட் குடுக்கலாம். நான் ஈவன் ஆட் அப்டின்னு குடுத்துறலாம். குடுத்துட்டு நான் சேவ் பண்றேன். ஆட் ஸ்பெல்லிங் கரெக்ட் தானான்னு செக் பண்ணிக்கிறேன். ஈவன் ஆட் ஓகே. ஃபில் குடுத்துருக்கிறேன். ஃபில் குடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்றோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ப்ளூ கலர் வந்து ஆக்சுவலா மூவ் ஆயிருக்கணும். அதாவது இருந்திருக்க கூடாது. ஓகேங்களா? அ ஒரு பாலிகன் கிரியேட் பண்ணியிருக்கோம். கரெக்ட்டான ஒரு இதான் போட்டிருக்கோம். ஸோ, அந்த அனிமேஷன நான் ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. ஸோ, இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஷேப் இருக்கு. இதுல ம் ஃபில்லுக்கானது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்துருக்கோம். ஓகேங்களா? அ ஒரு பாயிண்ட்ஸ் கிளிக் பண்ணி நம்ம குடுத்துருக்கோம். ஓகே. அ ஸ்ட்ரோக் வந்து 2 குடுத்துருக்கோம். ஈவன், ஆட் அப்டின்னா என்ன மீனிங் இந்த இடத்துல வருது அப்டின்னா, எதுவுமே இல்லங்க. சென்டர்ல வந்து ஒரு அந்த ப்ளூ கலர் வந்து நம்மளுக்கு அப்ளை ஆயிருக்க கூடாது. இந்த ஃபில் ரூல பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா? ஸோ, அதுதான் இதுல நமக்கு சொல்ல வராங்க. அ இந்த ஃபில் ரூல பொறுத்தவரைக்கும். நம்ம இத ஆக்சுவலா எழுதி விட்டுட்டு கூட செக் பண்ணலாம். ஒரு நிமிஷம். ஸோ, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரோக் போயிடுச்சு. அந்த இது மட்டும் தான் இருக்கு. ஸ்ட்ரோக் நம்மளுக்கு இல்ல இருந்தா தான் அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ ஃபில் ரூல் அப்படிங்கிறதுல 2 வேல்யூ இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? H3 நான் இப்போதைக்கு என்னன்னு சொல்றேன். ஓகேங்களா? அத வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா அந்த பாலிகன்ல அது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நான் இதுல ஏதோ மிஸ் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுல ஃபில் ரூல் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட் இருக்கு. இந்த அட்ரிபியூட் என்ன பண்ணுதுன்னா 2 வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நான் 0 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இன்னொன்னு வந்து ஈவன், ஆட் சரிங்களா? ஸ்பேஸ் வராது. ஈவன், ஆட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல நான் 0 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுது அப்படின்னா, அது ஃபில் ரூலுக்கான ஒரு டிஃபால்ட் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அதாவது ஓவர்லேப் ஆகும். ஏரியா வந்து நம்மளுக்கு வந்து ஃபில் ஆயிடும். ஓகேங்களா? அது அது ஃபுல்லா வந்து நம்மளுக்கு ப்ளூ கலர் வந்து ஃபில் ஆயிருக்கும். ஓகேங்களா? அதே வந்து அந்த ஃபில் ரூல்ல ஈவன், ஆட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, ஆ நம்மளுக்கு வந்து இந்த ஓவர்லேப் ஆகுற பகுதி வந்து ஹோல் மாரி கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு ஹோல் வந்து கிரியேட் ஆயிருக்கும். அந்த பார்டர் வந்து நம்மளுக்கு வந்து அ மட்டும் தான் இருக்கும். அந்த ஃபில் ஆகுற பிளேஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபில் ரூல். ஸோ ஒருவேள நம்ம வந்து பாயிண்ட்ஸ வந்து சேஞ்ச் பண்ணோம்னா, அ நம்ம என்ன பண்றோம்னா, 10 இருக்கட்டும். இத வந்து நம்ம 1980 இருக்கட்டும். 10 90 இருக்கட்டும். ஸோ அடுத்த ஒரு வேல்யூஸ் ஏதோ ஒண்ணு ஆட் பண்ணி பார்க்கலாம். 10 60 போடுறேன். அடுத்தது ஒரு 130 ஒரு 170 அப்படி போடுறேன். இல்ல ஏதோ ஒரு வேல்யூ அங்க போட்டிருக்கேன். போட்டு இங்க நம்ம பார்க்குறோம். ஓகே. ஏதோ ஒரு ராங்கா ஒரு இருக்கு. ஒரு ஷேப் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதான் எதுவும் இல்லாம ஒரு ப்ராப்பரா ஒரு இது இல்லாம நம்ம கிரியேட் பண்ணோம்னா, நம்மளுக்கு அந்த மாரி ஒரு டிஃபரண்ட் ஷேப் தான் கிடைக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ ஈவன், ஆட் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஃபில் ரூல் வந்து அப்ளை ஆயிருக்கும். அப்ளை ஆகுறப்போ ஒரு ஹோல் வந்து கிடைக்கும். அதான் வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? அதாவது இந்த ஷேப் வந்து ஓவர்லேப் ஆகும்போது, இந்த வேலை நடக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம இப்போ பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்விஜில பாலிகன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு குளோஸ்ட் ஷேப் வந்து கிரியேட் ஆகும். அந்த குளோஸ்ட் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி கிரியேட் ஆகுது? வேல்யூஸ், பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பார்த்தோம்? ஃபில் பார்த்தோம், ஸ்ட்ரோக் பார்த்தோம், ஃபில் ரூல் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ, இதுல அனிமேஷன் வந்து ஒரு கிரியேட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? இதே நீங்க ஒரு ஸ்டார் கிரியேட் பண்ணணும், இந்த பாலிகன் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டார் கிரியேட் பண்ணணும்னா, நீங்க ஒரு பெயிண்ட்ல ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதனுடைய பாயிண்ட்ஸ் தெரியணும். ஓகேங்களா? அந்த பாயிண்ட்ஸ் தெரிஞ்சதுன்னா நமக்கு போதும். நம்ம ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, பாலிகன் ஷேப்ப கிரியேட் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து என்ன டாபிக்னா, அ எஸ்விஜி அதுல பாலிலைன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த H1 எழுதுறேன். எஸ்விஜி அப்படிங்கிறதுல பாலி லைன் ஓகேங்களா? டைட்டில நான் சேஞ்ச் பண்றேன். ஏன்னா எஸ்விஜில பாலி லைன் ஓகேங்களா? ஓகே. இப்ப எஸ்விஜில பாலி லைன் கிரியேட் பண்றதுக்கு, பாலி லைன் அப்படிங்கிறது என்னன்னா, எஸ்விஜில ஒரு நெறைய லைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலாம்னா, ஒரு டிராயிங் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து இப்போ பெயிண்ட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த பெயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அ இப்போ இந்த ஷேப் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, ஒரு பாலிகன் ஷேப் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு லைன் கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ கிரியேட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த பாயிண்ட்ல வச்சு நான் என்ன பண்றேன்னா, இன்னொரு லைன் கிரியேட் பண்றேன். மறுபடியும் இந்த பாயிண்ட்ல வச்சு இன்னொரு லைன் கிரியேட் பண்றேன். ஸோ இங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கன்டின்யூ ஆயிட்டே போயிட்டு இருக்குது. ஆனா இந்த பாலி லைன பொறுத்தவரைக்கும் என்ன ஆகாது நம்மளுக்கு லூப் வந்து குளோஸ் ஆகாது. இந்த மாரி குளோஸ் ஆகாது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி கன்டின்யூ ஆயிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இந்த பாலி லைன் அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுவும் இல்ல. இது வந்து நம்மளுக்கு பாலிகன், இது வந்து பாலி லைன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து கன்டினியூஸா கிரியேட் ஆயிட்டு போயிட்டு இருக்கும். அதுதான் வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? இதுல வந்து எஸ்விஜி நம்ம யூஸ் பண்ணோம். எஸ்விஜி அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம். இந்த எலமெண்ட்க்குள்ளார நம்ம என்ன பண்றோம்னா, விட்த் அப்படிங்கிறத நம்ம செட் பண்றோம். ஓகேங்களா? 400 இது ஹைட்டும் பார்த்தீங்கன்னா, 400 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுல நம்ம இப்போ அதுல வந்து என்ன யூஸ் பண்றோம்? பாலிகன் யூஸ் பண்றோம். இதுல பாலி லைன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் யூஸ் பண்ணுவோம். தெளிவா தெரியணும்றதுக்காக ஒரு கேப் அப்படிங்கிறது குடுத்துருக்கேன். ஸோ பாலிலைன்ங்கிறது எஸ்விஜி பாலி லைன் அப்படிங்கிறது எஸ்விஜிக்கு உள்ளார இருக்கு. இந்த இன்லைன்ல நம்ம என்ன எழுதுறோம்னா, சேம் அதே தான். வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எழுதணும். பாயிண்ட்ஸ் டிஎஸ் பாயிண்ட்ஸ். வேகமா போடுறப்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். அதை பார்த்துக் கொள்ளுங்கள். ஓகேங்களா? ஸோ 20 குடுத்துருக்கோம். அடுத்தது 50 குடுத்துட்டு, ஒரு 40 போட்டிருக்கோம். ஏதோ ஆல்ரெடி வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் அதே மாரி போட்டுட்டு, ஸோ இதுல 1, 1, 5 ஏதோ ஒண்ணு குடுக்குறேன்.
குடுத்துட்டு இதுல ஒரு 50 அப்படி குடுத்துட்டேன். குடுத்துட்டு ஒரு பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்ஸுடைய பார்டர் வந்து செட் பண்ணிட்டேன். ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது நமக்கு வந்து ப்ளூ அப்படின்னு இருக்கணும். ஓகேங்களா? ஸ்ட்ரோக் உடைய அ STROK இல்ல ஸ்ட்ரோக் உடைய வித் வந்து நம்மளுக்கு ஒரு 3 குடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்ப நம்ம போயிட்டு ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்ணா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் கிரியேட் ஆயிருக்கு. அதோட சேர்த்து என்ன வந்திருக்கு நம்மளுக்கு, பேக்கிரவுண்ட்ல அந்த இது வந்து அப்ளை ஆகி வந்திருக்கு. ஓகேங்களா? சோ நம்ம அத ரிமூவ் பண்றதுக்காக என்ன குடுக்கலாம்னா, ஃபில் அப்படிங்கிறதுல வந்து நான் என்ன குடுக்குறேன்னா, நன் குடுத்துர்றேன். ஓகேங்களா? நன் குடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லைன் மட்டும் தான் தெரியும். பேக்கிரவுண்ட்ல அந்த ஃபில் வந்து நம்மளுக்கு போயிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு லைன் ஏதோ ஒரு லைன் கிரியேட் ஆயிட்டே வந்துருக்கு. ஓகேங்களா? இதுல இப்போ ஸ்ட்ரோக் வித் குடுத்துருக்கிறோம். 3 வந்து கிடைச்சிருக்கு. ப்ளூ வந்து அந்த பார்டர் கிடைச்சிருக்குது. ஃபில் வந்து நன் அப்படின்னு நம்ம குடுத்துட்டோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? சோ இதுல பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லைங்க. எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிறது தான் இதுல பாயிண்ட்ஸ் ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்த அதே தான். ஓகேங்களா? H3ல போடுறேன். இதுல வந்து பாயிண்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ். நீட்ஸ் கோஆர்டினேட்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ் கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன குடுத்திருக்கிறோம் இங்க 20, 20 குடுத்திருக்கோம். சோ அடுத்தது இன்னொரு கோஆர்டினேட்ஸ் என்னது 50, 40 குடுத்திருக்கோம். அடுத்த கோஆர்டினேட்ஸ் என்ன குடுத்திருக்கோம்? நம்ம 80, 20, 20 குடுத்திருக்கோம். அடுத்த கோஆர்டினேட் வந்து நான் என்ன குடுத்திருக்கேன்னா 115, 50 குடுத்துட்டேன் ஓகேங்களா? வேற எதுவுமே இல்ல. சோ அந்த ஆர்டர் படி தான் பாயிண்ட்ஸ் நான் ஜூம் அவுட் பண்றேன். சோ பாயிண்ட்ஸ் ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 20, 20ங்கிறது இந்த பாயிண்ட் ஓகேங்களா? சோ 50, 40 அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த பாயிண்ட். அடுத்தது 80, 20 அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்ல இந்த பாயிண்ட் எக்ஸ் அண்ட் ஒய்ல. 115 அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல இது 50 அப்படிங்கிறது ஒய் ஆக்சிஸ்ல கீழ இந்த இடத்துல வந்திருக்கு. நான் இந்த லாஸ்ட் மட்டும் மாத்தி காட்டுறேன். நம்மளுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும் ஓகேங்களா? சோ இந்த இடத்துல 50க்கு பதிலா நான் வந்து 0 அப்படின்னு குடுத்துட்டேன் ஓகேங்களா? சோ குடுத்துட்டு நான் இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க மூவ் ஆயிடுச்சு ஓகேங்களா? இப்ப தெரியுதுங்களா? நம்ம இந்த இத வந்து திரும்பவும் சொல்றேன். இந்த பாயிண்ட் வேல்யூ வந்து எத பேஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த இடத்துல மூவ் ஆகுதுன்னா, அந்த வித் அண்ட் ஹைட்க்குள்ளார எஸ்விஜி வித் அண்ட் ஹைட்க்குள்ளார தான் ஓகேங்களா? இப்ப நம்ம இத வந்து 90 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டு, சேவ் பண்ணிட்டு, நான் போயிட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். சோ இன்னமும் கீழ இந்த இடத்துல வந்திருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணியிருக்கோன்ட்டு. ஓகேவா? சோ அதுதான் இந்த இடத்துல பாலி லைன்க்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம கிரியேட் பண்ணி பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஒரு ஜிக்ஸாக்கா ஒரு லைன் வந்து கிரியேட் பண்ணிட்டே போய்க்கலாம். சோ நம்ம அ ஒரு இடத்துல நம்ம லைன் வரையிறோம், ஒரு ஆர்ட் வரையிறோம் அப்படின்னா, அதுக்கான வேலைகள இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இத கொண்டு வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இதுல வேற என்ன பண்ணலாம் அப்டின்னா, அ ஸ்ட்ரோக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக் டேஷ் அரே அதுல அனிமேஷன் போயிடலாம். ஓகேங்களா? சோ இதுல அனிமேட் போனா தான் பேலன்ஸ் இருக்கிற அந்த 2 அட்ரிபியூட்டையும் நம்ம இதுல வந்து ஒர்க் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இதுல வந்து என்னன்னா, ஸ்ட்ரோக் அப்படின்னு இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கு? இது தனியா ஒரே லைன்ல கொண்டு வந்துடுறேன். ஃபில்ல வந்து நான் மேல போட்டுறேன். ஓகேங்களா? சோ ஸ்ட்ரோக் எல்லாம் செப்பரேட்டா இருக்கணும்ன்றதுக்காக பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் ஃபில் நான் இங்க போட்டுக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ ஸ்ட்ரோக் வித் போட்டோம். இந்த பாலி லைன்ல. ஸ்ட்ரோக் டேஷ் அரே அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? ARRAY ஓகேங்களா? ஸ்ட்ரோக் டேஷ் அரே. இப்போ ஸ்ட்ரோக் டேஷ் அரே அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு 200 அப்படின்னு வைக்கிறேன். ஓகேங்களா? 200 வச்சுக்கிட்டேன். இப்போ இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு எந்த சேஞ்சஸும் நடக்கல. ஓகேங்களா? சோ ஸ்ட்ரோக் டேஷ் அரே அப்படிங்கிறத நான் என்னன்னு சொல்றேன். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம இத யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸ்ட்ரோக் டேஷ் அரே. சோ இதுக்கு பாலி லைனுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, அனிமேஷன் யூஸ் பண்றோம். இல்ல அனிமேஷன் யூஸ் பண்றோம். சோ அனிமேட் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். சோ இந்த அனிமேட்ல ஆ அனிமேட்ட குளோஸ் பண்ணிக்கிறேன். குளோஸ் பண்ணிட்டு இன்லைன்ல நம்ம என்ன எழுதுறோம்னா இந்த இடத்துல ஆட்ரிபியூட் நேம் அப்படின்னு போடுறேன். இல்ல நேம் அப்படின்னு போடுறேன். அ இதுல நம்ம என்ன சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா, ஸ்டோக் டேஷ் அரே ஓகேங்களா? ஒரு ஒரு டேஷ் அரேவ நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்றோம் அப்படிங்கிற மாரி போடலாம். ஓகேங்களா? அ இப்போ இதுல ம் என்ன பண்றோம்னா, ஒரு ஸ்டோக் டேஷ் அரே அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு இத கிரியேட் பண்ணுது நம்மளுக்கு. ஒரு டேஷ் லைன வந்து கிரியேட் பண்ணுது. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? அ இப்போ ஸ்டோக்ல இந்த டேஷ் அரேவ தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஓகேவா? சோ இதுல ஸ்டோக் டேஷ் அரே அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு டேஷ் லைன எனக்கு கிரியேட் பண்ணி குடுக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம்னா, நான் இங்க என்ன போட்டிருக்கேன்னா, ஒரு 200 அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு 200 வந்து டேஷ் கிரியேட் பண்ணி குடுக்குது. ஓகேங்களா? அது ஓகேங்களா? இப்ப இன்னொரு அட்ரிபியூட் இருக்குது. என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரோக் இது வந்து என்னன்னா, ஸ்ட்ரோக் ஆஃப்செட்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆ என்ன ஆஃப்செட்னா, டேஷ் ஆஃப்செட் ஓகேவா? ஸ்ட்ரோக் டேஷ் ஆஃப்செட் நான் வந்து என்ன பண்றேன்னா, ஒரு 200 போடுறேன். ஓகேங்களா? இப்ப என்ன இதுல எப்படி வந்து நம்ம இங்க சேஞ்ச் பண்ணி நம்ம அவுட்புட் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இப்ப இதுல அனிமேட் எடுத்துக்கிட்டோம். ஆட்ரிபியூட் நேம் குடுத்திருக்கிறேன். ஆட்ரிபியூட் நேம்ல அ STROK ஸ்ட்ரோக் அ டேஷ் ஆஃப்செட். அத நாம தான் என்ன பண்ண போறோம்னா, சேஞ்ச் பண்ண போறோம். ஓகேவா? அ இப்போ ஃப்ரம் நம்மளுக்கு எங்க சேஞ்ச் ஆகும்? ஓகேங்களா? 300 அதிலிருந்து டூ எங்க முடியணும் அப்டின்னா, 0 அப்படிங்கிறதுல முடியும். ஓகேவா? சோ இந்த வேலை நம்மளுக்கு அனிமேஷன் எவ்வளவு நடக்கும் நேரம் நடக்கணும்னா 2 செகண்டுக்குள்ள நடக்கணும். ஓகேங்களா? சோ ரிப்பீட் ரிப்பீட் கவுண்ட்.
கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கிரீன் குடுக்குறேன். ஓகேங்களா? கிரீன் குடுத்துட்டு, இது வந்து எவ்வளோ நேரம் வொர்க் ஆகணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஓகேவா? அ இதுல ஸ்லோப் டேஷ் அரே வந்து எவ்வளோ நேரம் நடக்கணும், எப்போ அது முடியணும் அ அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அம் இதுல இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இது போயிட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அனிமேஷன் மாரி நமக்கு இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து எவ்வளோ வாட்டி நடக்குதுன்னா, ஒரு 2 வாட்டி குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து ரிப்பீட் கவுண்ட்ல நம்ம வந்து என்ன பண்றோம்னா, இன் டிஃபைனைட் ஓகேங்களா? ஸோ குடுத்துட்டு நான் இங்க போயிட்டு சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணேன். ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நான் குடுத்துருக்கிற அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. நான் என்ன சேஞ்ச் பண்றேன்னா, அந்த 90ய 15 சேஞ்ச் ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணிட்டு இங்க ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, நமக்கு வந்து இந்த வேலை வந்து இந்த மாரி ஒரு அனிமேஷன் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயி, அ அந்த இது வந்து நம்மளுக்கு வொர்க் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ அ இதுல நம்ம இந்த வேலை வந்து அ எப்படி நடந்துட்டு இருக்குதுன்னா, ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணியும் நம்ம இந்த வேலைய உருவாக்கிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம எத பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த டேஷ் அரே அப்படிங்கிறது என்னது? என்ன சொல்ல வந்தேன் அந்த இடத்துல அப்படிங்கிறத நம்ம அத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸ்டோர் டேஷ் அரே ஒரு லைன நம்மளுக்கு டேஷா மாத்துறது தான் அதனோட வேலை. ஓகேங்களா? ஸோ டேஷ் அரே அப்டின்னா, நான் வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு அ 10 அப்டின்னு குடுக்குறேன் அப்டின்னா, நமக்கு வந்து என்ன நடக்குது அப்டின்னா, அ அந்த 10 டேஷ் லைன வந்து கிரியேட் பண்ணும். அதாவது ஆல்ரெடி ஒரு லைன் இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஒரு ஃபுல் லைன் இருக்கும். அந்த லைன டேஷா மாத்தி குடுக்குறது தான் ஸ்ட்ரோக் டேஷ் அரேவோட வேலை. ஓகேங்களா? இப்ப நான் இந்த இடத்துல வந்து இத 200 வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸ்ட்ரோக்கு டேஷ் ஆஃப்செட் அப்டின்னு ஒண்ணு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரோக் டேஷ் ஆஃப்செட் அப்டிங்கிறது என்னது அப்டின்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல டேஷ் ஆஃப்செட் அப்டிங்கிறது வந்து நம்மளுக்கு அந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா? ஓகேவா? ஸோ அ பொசிஷன் எந்த பொசிஷன்ல நம்மளுக்கு அந்த ஆஃப்செட் வந்து மூவ் ஆகணும். ஓகேங்களா? அ ஒரு பொசிஷன மூவ் பண்றதுக்கு தான். ஓகேங்களா? மூவ் செய்யணும் அப்டின்னா, நம்ம இந்த டேஷ் ஆஃப்செட் அப்டிங்கிறத யூஸ் பண்றோம். ஸ்ட்ரோக் டேஷ் ஆஃப்செட். இப்போ நம்ம ஒரு டேஷ் அரே ஒரு லைன் இருக்குது. அந்த லைன வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் 200ன்னு குடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், டேஷ் டேஷ் லைன கிரியேட் பண்ணிட்டேன். இந்த டேஷ் டேஷ் லைன நான் மூவ் பண்ண வைக்கணும். ஓகேங்களா? மூவ் பண்ண வைக்கிறேன் அப்டின்னா, ஸோ நான் அந்த இடத்துல 300ன்னு போட்டிருக்கேன். 200ன்னு மாத்துறேன். டிஃபரன்ஸ் பாருங்க என்ன நடக்குதுன்ட்டு. அ ஓகேங்களா. ஸோ இப்ப கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. ஆனா ஸ்மூத்தா மூவ் ஆகுது நம்மளுக்கு. ஓகேங்களா. ஸோ இங்க குடுத்திருக்கிற ஸ்ட்ரோக் டேஷ் ஆஃப்செட் அதாவது இந்த டேஷ் லைன எங்க இருந்து மூவ் பண்ணணும். 200 அப்படிங்கிற ஒரு வேல்யூல இருந்து எங்க மூவ் பண்ணிட்டு போணும். 0க்கு மூவ் பண்ணிட்டு போணும். அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா. ஸோ இதுல இன்டிஃபைனைட்க்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு 3 குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இங்க ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ நம்மளுக்கு வந்து 3 டைம் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருச்சு. இது செகண்ட் டைம் வந்துருச்சு. மறுபடியும் இது 3 டைம் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இது என்ன ஆயிடுச்சு 3 டைம் அது வொர்க் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ நான் இந்த இடத்துல டேஷ் அரேன்னா என்னன்னு சொல்றேன். ஓகேங்களா. அ டேஷ் அரே அப்படிங்கிறது ஹிஸ்டரியில போடுறேங்க. அதாவது ஸ்ட்ரோக் டேஷ் அரே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எத மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, நம்மளுக்கு இட் கன்வெர்ட்ஸ் த லைன் டூ டேஷ் அப்படின்னு ஓகேங்களா. லைன டேஷா மாத்துறது தான் அதோட வேலை. ஸ்ட்ரோக் டேஷ். இன்னொரு ஹிஸ்டரியில அது ஸ்ட்ரோக் டேஷ் ஆஃப் செட் அப்படின்னு குடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அது என்ன அர்த்தம்னா, இது வந்து இட் மூவ்ஸ் தி டேஷ் பொசிஷன் ஓகேங்களா? ஸ்பெல்லிங் பிஓஎஸ்ஐடிஐஒய் ஓகேங்களா? பொசிஷன மூவ் பண்றது தான் ஸ்ட்ரோக் டேஷ் ஆஃப்செட்டோட வேலை ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம பொசிஷன மூவ் பண்றதுக்காக ஸ்ட்ரோக் டேஷ் ஆஃப்செட்டுக்கான ஆட்ரிபியூட்ட எடுத்துக்கிட்டு, அதனுடைய ஃப்ரம் டூவ சேஞ்ச் பண்ணோம் அப்டின்னா, நம்மளுக்கு இந்த அனிமேஷன் அங்க வொர்க் ஆயிருக்கு. ஓகே இந்த பாலி லைன்ல நம்ம இந்த மாரி மூவ் பண்றதுனால, நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்டிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா? ஸோ இந்த ரிப்பீட் கவுண்ட் 3 குடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த இந்த பாலி லைன் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸப்பியர் ஆயிருச்சு ஓகேங்களா? மறந்துருச்சு. இதுவே நம்மளுக்கு அது கன்டினியூஸா அதாவது இந்த வேலை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது அந்த இடத்துலயே நிக்கணும். ஓகேங்களா? எங்கேயும் போயிடக்கூடாது. ஸோ, அப்படியே நம்மளுக்கு ஃப்ரீஸ் ஆயி நிக்கணும். அப்போ சரி நம்ம சொன்னோம் தானே, ஃப்ரீஸ் அப்படிங்கிற ஒரு இத யூஸ் பண்ணாவே போதும். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இப்போ இதுல நம்ம என்ன பண்றோம்னா, ஃபில் வந்து குடுத்துர்றோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? நம்ம ஃபில் அங்க நன் குடுத்துருந்தோம். இங்க வந்து ஃபில் வந்து எஃப்இஇஇசட் ஓகேங்களா? ஃபீஸ் குடுத்தாவே போதும். அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த வேலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வொர்க் ஆயிடுச்சு. 2வது டைம் அனிமேஷன் நடந்துச்சு. 3வது டைம் அனிமேஷன் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு டிஸப்பியர் ஆகல. எதனால ஆகல அப்டின்னா, ஃப்ரீஸ் அப்டின்னு குடுத்துருக்கிறதுனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது டிஸப்பியர் ஆகல. ஓகேங்களா? புரியுதுங்களா என்ன பண்ணியிருக்கோன்ட்டு? இப்போ இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, அந்த ம் பாலி லைன்ல நம்ம டெக்ஸ்ட்ட வந்து அந்த மாரி ஒரு மூவபிள் பார்ட்டா கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த பாலி லைன வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நம்மகிட்ட ஒரு எஸ்விஜி இருக்கு இப்போ. ஓகேவா? இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிச்சிருக்கோம். ஓகே.
ஸோ ஸ்ட்ரோக் டேஷ் அரேனா என்ன தெரிஞ்சுச்சு, ஸ்ட்ரோக் டேஷ் ஆஃப்செட்னா என்னன்னு தெரிஞ்சுச்சு. இத மூவ் பண்ண வைக்கிறது தான் அந்த வேலை. ஸோ ஒரு டெக்ஸ்ட்ட எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அ இப்போ எஸ்விஜி எடுத்துக்கிட்டோம். இதுல நான் வந்து என்ன பண்றேன்னா, டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்ட யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஓகே. இதுக்குள்ளார நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இன்லைன்ல நாம எழுதுறோம். எக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கணும். டெக்ஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் டெக்ஸ்ட்டோடைய இத வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதில பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒய் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அதையும் நான் வந்து ஒரு இது போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஒரு 50 அப்படின்னு 40 குடுத்துருக்கேன். ஓகேவா? எக்ஸ் ஆக்ஸிஸ், ஒய் ஆக்ஸிஸ் செட் பண்ணிட்டேன். ஓகேவா? டெக்ஸ்ட்க்கு தான் குடுக்க போறோம். இப்போ டெக்ஸ்ட்க்குள்ளார நமக்கு வந்து என்ன குடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட்டு, ஒரே நிமிஷம். ஆ நம்மளுடைய சேனலோட நேம் என்னன்னு குடுக்குறோம்னா, எர்த் டுட்டோரியல் ஆன்லைன் அப்படின்னு குடுத்துருக்கேன். ஓகேங்களா? எர்த் டுட்டோரியல் ஆன்லைன் அப்படின்னு. இந்த டெக்ஸ்ட் இருக்குது நம்மளுக்கு. டெக்ஸ்ட்ங்கிற ஒரு எலிமெண்ட்டுக்குள்ள. நல்லா பார்த்துக்கோங்க. எஸ்விஜி பாலி லைன்ல நம்ம அனிமேஷன் யூஸ் பண்ணலாம். சேவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்ங்கிறதுக்குள்ளார நம்மளுடைய சேனலோட நேம், யூடியூப் சேனல் நேம் வந்து எர்த் டுட்டோரியல் ஆன்லைன் அப்படிங்கிற டெக்ஸ்ட்ட கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ டெக்ஸ்ட்க்குள்ளார இன்லைன்ல வந்து நான் என்ன எழுத போறேன் அப்படின்னா, எக்ஸ் அட்ரிபியூட்ல எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கணும். எக்ஸ் கோஆர்டினேட்ல. ஒய் கோஆர்டினேட் யூஸ் பண்ணி எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கணும் அப்படின்னு குடுக்குறேன். 40 குடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ இந்த டெக்ஸ்ட் எர்த் டுட்டோரியல் ஆன்லைன் குடுத்தோம்ல, அதோட ஃபாண்ட் சைஸ் வந்து எப்படி இருக்கணும்? எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு எவ்வளவு வச்சுக்கலாம்னா, ஒரு 26 வச்சிருக்கேன். ஓகேங்களா? 26 இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதுல ம் ஃபாண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது குடுப்பேன். ஓகேங்களா? ஃபாண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி ஏரியல் அப்படிங்கிறத குடுத்துருக்கேன். ஏதாவது ஃபாண்ட் ஃபேமிலி நம்ம ஒரு அ மைக்ரோசாஃப்ட் ஆஃபிஸ் வேர்ட் யூஸ் பண்ணீங்கன்னா கூட அந்த ஃபாண்ட் ஃபேமிலிங்கிறது தெரியும். ஃபில் வந்து நம்ம என்ன குடுக்குறோம்னா, இப்போதைக்கு நன் குடுத்துறலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்குது? ஒரு பிளாக் அப்படின்னு குடுத்துறலாம். ஓகேங்களா? இல்ல ப்ளூனே குடுத்துறலாம். ஓகேங்களா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பிஎல்யூஎம் குடுக்கலாம். ஓகேவா? அடுத்தது ஸ்ட்ரோக் உடைய விட்த் வந்து நமக்கு எவ்வளவு இருக்கணும்? விட்த் வந்து ஒரு 3 குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது ஸ்ட்ரோக் உடைய டேஷ் அரே. அரேங்கிறது எவ்வளோ இருக்கணும்? நம்மளுக்கு ஒரு 400 அப்படின்னு குடுக்குறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது ஸ்ட்ரோக் உடைய டேஷ் ஆஃப்செட் அப்படின்னு ஒண்ணு குடுக்குறோம். ஓகேங்களா? அந்த ஆஃப்செட் வந்து அதுவும் நான் 400னே குடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்படி இருக்கு. ஸோ இன்லைன்ல நம்ம இதுக்கான டெக்ஸ்ட்க்கு உண்டான வேலைகள்லாம் குடுத்துட்டோம். ஓகேங்களா? நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்றோம்னா நம்மளுக்கு இது மட்டும் தான் வந்திருக்கு. இங்க வந்து அப்ளை ஆகல. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கணும்? வித் அண்ட் ஹைட் ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏதாவது டெக்ஸ்ட் ஏதாவது ஃபாண்ட் சைஸ் ஏதாவது மாத்திருக்கேனான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஆ இந்த இடத்துல இது குடுத்து இங்க குடுத்துருக்கோம். எத்தனை டெக்ஸ்ட் இருக்குது. ஸ்ட்ரோக் வந்து நான் ப்ளூ குடுத்துருக்கேன். ஸ்ட்ரோக் வித் WTTH தானே. ம். ஸ்பெல்லிங் கரெக்ட்டா மட்டும் தான் செக் பண்றேன். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஏரியல் கரெக்ட்டான ஸ்பெல்லிங்க்கு ஏரியல் குடுத்துருக்கேன். ஏரியல் தான் இருக்கும் அங்க. இல்லன்னா வந்து வேற ஏதாவது ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி யூஸ் பண்ண வேணாம். ஓகேங்களா? வேணாம். இப்போதைக்கு டிஃபால்ட்டாவே இருக்கட்டும். ஸோ நமக்கு ஏன் ஒர்க் ஆகலன்னா, ஏதாவது ஸ்பேஸ் மிஸ் பண்றேனா என்னன்னு தெரியல. ஓகேங்களா? செக் பண்ணிக்கலாம். இப்போ ஆ ஃபில் வந்து நன் குடுத்துருக்கோம். ஸ்ட்ரோக் ப்ளூ குடுத்துருக்கேன். ஸ்ட்ரோக் WDTH ஸ்ட்ரோக் டேஷ் அரே 400 ஸ்ட்ரோக் டேஷ் ஆஃப்செட் 400 குடுத்துருக்கேன். ம். இப்போ இதுக்கான அ அனிமேஷன் நம்ம எழுத ட்ரை பண்ணோம்னா, எப்படி வருது அப்படின்னா, ம் டெக்ஸ்ட் குடுத்தாலும் நமக்கு இதுல ஒர்க் ஆயிருக்கணுமே. என்ன மிஸ் பண்ணிட்டேன்? எக்ஸ், ஒய் குடுத்துருக்கேன். ஃபாண்ட் சைஸ் குடுத்துருக்கேன். ஃபாண்ட் சைஸ் 26 குடுத்ததுனால தான் நமக்கு தெரியலையோ! ஒருவேள நான் 80 குடுத்து சேஞ்ச் பண்றேன். ஆ இந்த இடத்துல ஃபாண்ட் சைஸ் 80 பதிலா ஃபாண்ட் ஃபேமிலி ஆ ஸ்டாப் ஆப்ஷன் இருங்க. அனிமேஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒருவேள அனிமேஷன்ல நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? அனிமேட் அப்படின்னு குடுத்துருக்கேன். ஸோ அனிமேட் குடுத்துட்டு, இதுல ஆட்ரிபியூட் பியூட் நேம் அது மிஸ் பண்ணிருக்கோம். ஆட்ரிபியூட் நேம்ல எத சேஞ்ச் பண்றோம்னா, நம்ம ஸ்ட்ரோக் டேஷ் ஆஃப்செட்ட தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃப்ரம் வந்து நம்மளுக்கு ஒரு 400 அப்படிங்கிறது இருக்குது. அதே மாரி டூ வந்து நம்மளுக்கு ஒரு 400 அப்படிங்கிறது இருக்குது. டியூரேஷன் வந்து டியூரேஷன் வந்து ஒரு 3 4 குடுத்துருக்கேன். ஓகே. அடுத்தது வேற என்ன? இந்த டெக்ஸ்ட் எங்க இருக்கு நம்மளுக்கு? ஸோ அனிமேட்ட நம்ம குளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அனிமேட்ட குளோஸ் பண்ணிட்டு, இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ நம்மளுக்கு ஒர்க் ஆகல. ஓகேங்களா? ஸோ என்ன சேஞ்ச் பண்ணலாம்னா, சேனலுடைய ஓகேங்களா? குடுத்துட்டு, ம் ஸோ டெக்ஸ்ட் எங்க போட்டிருக்கணும் ஒரே நிமிஷம். இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு இங்க ஒர்க் ஆயிருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஏன் ஆகல அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம் ஒரே நிமிஷம். எஸ்விஜி அதுல என்ன மிஸ் பண்ணியிருக்கேன்? எக்ஸ் போட்டிருக்கேன். ஒய் கோஆர்டினேட் கரெக்ட்டா போட்டிருக்கேன். டெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ் ஃபில் வந்து நான் குடுத்துருக்கிறேன். ஸ்ட்ரோக் வந்து குடுத்துருக்கிறேன். ஸ்ட்ரோக்குடைய விட்த் குடுத்துருக்கேன். ஸோ டேஷ் அரே குடுத்துருக்கேன். டேஷ் ஆஃப்செட் DASH தானே. டேஷ் அரே. ஒருவேளை இது 500 சேஞ்ச் பண்ணலாம்.
ஸோ இது ப்ரீவியஸா ஏதாவது மிஸ் பண்ணி இங்க விட்டுட்டேனா என்னன்னு பார்க்கலாம் ஒரு நிமிஷம். ஸோ டியூரேஷன் கரெக்ட்டா தான் போட்டிருக்கோம். ஸோ நமக்கு இங்க வந்திருக்கு டெக்ஸ்ட் ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஃபில் வந்து ஏதோ ஒண்ணு குடுத்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? அப்போ 500 போட்டிருக்கேன். ஸோ சைஸ் தான் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு. ஓகேங்களா? அ ஸோ அனிமேஷன் நடந்துட்டு இருக்கு. ம் இதுல ஃபில் வந்து ஃப்ரீஸ் குடுக்குறேன். ஓகேங்களா? ஃப்ரீஸ் குடுத்துட்டு நான் இங்க ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து 80 இருக்குது. நான் வந்து 36 குடுத்துர்றேன். 36 குடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? 90 குடுத்து ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல இது ஒர்க் ஆயிருக்கு. ஓகேங்களா? சரி 0 குடுக்குறேன். சாரி 500ன்னு குடுத்துருக்கேன். ஸோ இதுதான் அந்த இடத்துல பிரச்சனை ஆயிருக்கு. ஓகே. ஓகே. இதுல வந்து அ ரிப்பீட் சிவலியன்ட் இந்த மாரி சின்ன சின்ன மிஸ்டேக் பண்றதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த வேலைகள்லாம் ப்ராப்பரா நடக்க மாட்டேங்குது. ஓகேங்களா? இடிஓ. ஸோ இந்த வேலை வந்து இப்படி நம்மளுக்கு வந்து இது ஒர்க் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு ஒரு 4 செகண்ட்ஸ் குடுத்துருக்கிறேன். நான் வந்து இன்னும் அத 2 செகண்ட்ஸ்ன்னு சேஞ்ச் பண்றேன். ஸோ நல்லா பாருங்க. இது என்ன இந்த இடத்துல வந்திருக்கு. ஓகேவா? ஸோ என்னன்னா நம்ம வந்து இந்த ஸ்டோக் டேஷ் அரே வந்து தப்பா செட் பண்ணியிருக்கேன் அந்த வேல்யூவ. நம்ம எவ்வளோ டேஷ் கிரியேட் ஆகும். அது டெக்ஸ்ட்க்கு தகுந்த மாரி நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஸோ நான் அந்த இடத்துல இந்த ஃபாண்ட் சைஸ் இதெல்லாம் மாறி இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒய் ஆக்சிஸ்ல மேல போயிருச்சு. ஓகேங்களா? நான் கம்மியா குடுத்துருக்கனால மேல போயிருக்கு. இந்த மிஸ்டேக் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்றதுனால தான் நம்மளுக்கு அது ஒர்க் ஆகல. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து டெப்த் டியூட்டோரியல் சாரி ஆன்லைன் அப்படின்னு சேஞ்ச் பண்றோம். சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். ஸோ நமக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து இங்க கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம இவ்வளோ குடுத்துருக்கோம். ஸோ 26 மேல சேஞ்ச் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாரி கரெக்ட்டா ஒரு ஃபார்மேட்ல வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இதே வந்து அ ஃபாண்ட் உடைய ஸ்ட்ரோக் விட்த் வந்து நம்ம வந்து 3 குடுத்துருக்கோம். ஸோ நான் 2ன்னு சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணிட்டு இங்க ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி நம்மளுக்கு ஒரு அ ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் இந்த மாரி ஆயிருக்கு. ரெஃப்ரெஷ் பண்றோம். அ டெக்ஸ்ட் வந்து இந்த மாரி நம்மளுக்கு இதாகுது. ஓகேங்களா? அ இதையே நம்ம என்ன பண்ணலாம்னா, அ அ ரிப்பீட் கவுண்ட்ட வந்து இன்டிஃபைனைட் பண்ணிக்கலாம். இன்டிஃபைனைட் என்ஐடி குடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, ரெஃப்ரெஷ் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து கன்டினியூஸா இது வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ரிப்பீட் ஆயிட்டே இந்த ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டியூரேஷன வந்து நம்ம ஒரு 4ன்னு மாத்தலாம். ஓகேங்களா? ஸோ இதே வந்து நம்மளுக்கு வந்து ஃபாண்ட் ஃபேமிலி ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபாண்ட் சைஸ் தான் குடுத்தோம். ஃபாண்ட் ஃபேமிலி ஆட் பண்ணோம்னா ஃபாண்ட் ஃபேமிலி வந்து கர்சிவ்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம என்ன பண்ணுது அப்டின்னா, நம்மளுக்கு ஒரு ஹேண்ட் ரைட்டிங் மாரி இருக்குங்களா? நமக்கு இந்த இடத்துல. அ ஸோ அதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. இந்த மாரி நம்ம ஃபாண்ட் ஃபேமிலி சூஸ் பண்றதெல்லாம் ஒரு பெரிய பெரிய விஷயம் இல்ல. அது வந்து நம்மளுடைய ப்ரௌசர்ல சாரி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு நம்ம ஃபாண்ட் ஃபேமிலி சூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஹேண்ட் ரிட்டன் மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிடைச்சிருக்கு. வேற எதுவுமே இல்ல. ஸோ இதுலயே வேற ஏதாவது ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி யூஸ் பண்றீங்க அப்டின்னா, அ அதுக்கு தகுந்த மாரி நம்ம இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல கர்சிவ்க்கு பதிலா நான் வந்து பசிஃபிகோ அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அத நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி சேஞ்ச் ஆயிருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா? அ ஸோ இந்த மாரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அ ஃபாண்ட் ஃபேமிலி வந்து இதுக்கு முன்னாடி கர்சிவ் குடுத்துருந்தேன். கர்சிவ் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஹேண்ட் ரைட்டிங் எஃபெக்ட்ட வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல குடுக்குது. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ ஹேண்ட் ரைட்டிங் எஃபெக்ட் வர்ற மாரி இருக்கணும் அப்டின்னா, இந்த மாரி பண்ணியிருக்கோம். வேற எதுவும் இல்ல. ஸோ இப்போ இதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு டெக்ஸ்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டோம். அந்த டெக்ஸ்ட்ட கிரியேட் பண்ணிட்டு, அதுக்குள்ளார இந்த டெக்ஸ்ட் எக்ஸ் ஆக்ஸிஸ்ல, ஒய் ஆக்ஸிஸ்ல பொறுத்து எந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதோட ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ இருக்கணும், ஃபாண்ட் ஃபேமிலி எப்டி ஃபாண்ட் ஃபேமிலி எதுக்காகன்னா, இப்ப நம்ம இந்த இடத்துல குடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேண்ட் ரைட்டிங் மாரி வரணும் அப்டின்னா, இந்த மாரி அத இதுல பார்த்து குடுத்துக்கோங்க. Microsoft Office Word யூஸ் பண்ணி அந்த ஃபாண்ட் ஃபேமிலி சூஸ் பண்ணி குடுத்துக்கோங்க. ஃபில் வந்து எதுவும் உள்ளார வந்து எதுவும் ஆயிறக்கூடாது. பார்டர் வந்து ப்ளூவா இருக்கணும். பார்டரோட விட்த் வந்து எவ்வளோ இருக்கணும். ஸ்ட்ரோக் டேஷ் அரே அப்படிங்கிறது நமக்கு டேஷ் லைன் கிரியேட் பண்றதுக்கு ஸ்ட்ரோக் டேஷ் ஆஃப்செட் வந்து 500 குடுத்துருக்கோம். ஸோ அது வந்து மூவ் பண்றதுக்காக. இப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட்ட எடுத்துக்கொள் ஆன்லைன் அப்படிங்கிற சேனல் நேம் டெக்ஸ்ட்ட நம்ம அனிமேட் யூஸ் பண்ணி மூவ் ஆகுற மாரி கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இவ்வளோ நேரம் நடந்துட்டு நம்மளுக்கு இது ஸ்டாப் ஆயிடணும். அதாவது 2 டைம் நடந்துட்டு இது வந்து ஸ்டாப் ஆயிடணும் அப்படின்னா, நான் வந்து என்ன பண்றேன்னா, கான்சியஸ் எட்ஜ் வழி பண்ணியிருக்கேன். வேற எதுவும் இல்ல. ஸோ இது வந்து 2 டைம் ஒர்க் ஆயிட்டு, அ இது வந்து பார்த்தீங்கன்னா, இதனோட விட்த் அதிகமா இருக்கிறதுனால கம்மியா இருக்கிறதுனால ஆன்லைன்ங்கிறது நம்மளுக்கு தெரியல. நான் இத வந்து என்ன பண்றேன்னா, 400ங்கிறத ஒரு 800ஆ மாத்திட்டு, இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, ஸோ இன்னும் தெளிவா தெரியும். ஓகேங்களா? சைடு வந்து வியூ வந்து நான் ஹைட் தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். சாரி. விட்த்த வந்து நான் 800 சேஞ்ச் பண்ணிட்டு, இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன்னா, நம்மளுக்கு வந்து எர்த்ரிபிள் ஆன்லைன் அப்படிங்கிறது, அ நம்மளுக்கு வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து கோடு வந்து நம்ம ரன் ஆயிட்டே இருக்கிற மாரி இருக்கு. 2 டைம் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து அது ஸ்டாப் ஆயிடுச்சு. அது வந்து எதனால ஸ்டாப் ஆயிருக்கு அப்டின்னா, இந்த ஃப்ரீஸ் அதாவது ஃபில் அப்படிங்கிறத வந்து நான் ஃப்ரீஸ் அப்படின்னு குடுத்துருக்கேன். அதனால தான். ஓகேங்களா? இன்டிஃபைனைட் குடுத்தாலும் நமக்கு ரன் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னது அப்டின்னா, ஒரு ஸ்டோர் டேஷ் அரே யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ம் அ ஒரு டெக்ஸ்ட்ட வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாரி கன்டினியூவா அ எழுதுற மாரி நம்ம கொண்டு வந்துக்க முடியும். ஓகேங்களா? எங்க ஸ்டார்ட் ஆகணும், எங்க முடியணும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லிக் குடுக்கும். ஸோ இந்த இடத்துல ஃப்ரம் டூல நான் என்ன பண்ணிட்டேன்னா 500 போட்டேன். வேகமா டைப் பண்றப்போ, ஃபாஸ்ட்டா இருக்கிறப்போ அந்த வேல்யூ அப்படி போட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ எங்கன்னா 500ல ஸ்டார்ட் ஆயிட்டு அந்த லைன் எங்க மூவ் ஆகணும், டேஷ் அரேனா மூவ் டேஷ் சாரி டேஷ் ஆப்ஷன்னா மூவ் ஆகணும்.
மூவ் ஆகுறது எங்கன்னா 500 நம்ம இங்க குடுத்துருக்க வேல்யூல மூவ் ஆகணும். எங்க முடியணும்னா 0ல முடியணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் செஷனையும் பாருங்க. அப்பதான் இது நெறைய நெறைய புரியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இத மாரி நீங்க எஸ்விஜில யூஸ் பண்ணி இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா, எஸ்விஜில பாலி லைன் அப்புறம் பாலிகன் 2 பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இன்னமும் எஸ்விஜிய பத்தி நெறைய பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ.